ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनास्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। नमोऽस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सस्तुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणथडा जयत्रतजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला। अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तककेशवः। पाराशर्यवतः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं। लोके सज्जन षट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद् भारत पंकजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री परमात्मने नमः। ओम श्री चिन्मय सद्गुरवे 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 नमः।
ஓம் ஸ்ரீ சின்மய சத்குரவே நமஹ. ஹரி ஓம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். அங்க இருக்கவங்களுக்கு மாலை வணக்கங்கள் இங்க இருக்கவங்களுக்கு. பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயத்துல 15 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இப்ப அந்த 14, 15 லேசா ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டு அடுத்த பாடலுக்கு தொடர்ந்து போகலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத அஷ்டாதசோऽध्यायः மோக்ஷ சந்நியாச யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச ப்ருதக்விதம் விவிதாச்ச ப்ருதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். 5 விஷயங்கள் முக்கியமா வேணும் ஒரு செயல்ல வெற்றி அடையணும்னா அப்படின்னு சாங்கியத்துல இருக்கிற விஷயத்த, சாங்கிய சாஸ்திரத்துல இருக்கிற விஷயத்த பத்தி நான் உனக்கு சொல்லித்தரேன் பகவான் சொன்னார். அந்த 5 என்னன்னாக்கா அது உணர்ச்சி, அந்த உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய இடம், அதுதான் அதிஷ்டானம். அதாவது நம்முடைய வெறுப்பு, விருப்பு, கோபம் போன்ற ஆசை போன்ற எல்லா உணர்ச்சிகளுமே மனசுல வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே எப்படி வெளிப்படும்னா உடல் மூலமா தான் வெளிப்பட்டாகும். அந்த பாவம்னு கூட சொல்லுவாங்க. ஒரு விதமான பாவம்ன்றது உணர்ச்சிகள் தான் வெளிப்படுறது. அந்த பாவம் ஒரு பாவம். அது பகவான் மேல இருக்கக்கூடிய பிரேமை, இந்த பகவான் மேல இருக்கக்கூடிய அதீதமான அன்பு வெளிப்படும் போது அது ஒரு பாவம், பக்தி பாவம் இல்லையா? அந்த மாதிரிதான். அப்ப இங்க என்னன்னாக்கா அதெல்லாம் வெளிப்படக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த உடலுக்கு அதிஷ்டானம்னு பேரு. அந்த உடலுக்கு உரியவர் யார் அப்படின்னா கர்த்தா, செய்பவர். நான் இருக்கக்கூடிய ஒருத்தர், நான்ற அந்த அகங்காரத்தோடு இருக்கக்கூடியவர். அதனால அவர் கர்த்தா, இங்க ஜீவன். அதிஷ்டானம் ததா கர்த்தா 2. அப்புறம் 3வது என்ன அப்படின்னா கரணம் ச ப்ருதக்விதம். இந்த உடல்ல இருக்கக்கூடிய பலவிதமான கரணங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், அப்புறம் கை, காலு, வாய், அப்புறம் கருவாய், பெருவாய் அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாம் சொன்னார். கரணம் ச ப்ருதக்விதம்னா வெவ்வேறு விதமான கரணங்கள். விவிதாச்ச ப்ருதக் சேஷ்டாஹா அப்படிங்கிறது 4வது. பலவிதமான செயல்கள் நமக்குள்ளேயும் நமக்கு வெளியிலயும் நடக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிராணசக்தியினால அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பலவிதமான செயல்கள் நடைபெறுகிறதாம் நமக்குள்ளே நடக்கிறது. மூச்சு இழுக்கிறது, மூச்சை விடுறதுல இருந்து ஆரம்பிச்சு சாப்பிட்றதுலாம் உள்வாங்கிறது, அப்புறம் அந்த ஜீரணமாகிறது, அதுக்கப்புறம் அது வெளியில தள்ளுறது, அது ரத்தமாக மாறுறது, அது உடம்பு முழுக்க சக்தியாக மாறுறது. சப்த தாத்துக்கள்னு சொல்லக்கூடிய எலும்பு, மஜ்ஜை, மற்ற எல்லாமே, எலும்பு, மஜ்ஜை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நரம்புகள் எல்லாம், நாடி நரம்புகள் எல்லாம், அது மாதிரி எல்லாம் மொத்தம் 7 விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறது. எல்லாமா இந்த உணவு தான் போய் சக்தியா மாறுறது. இதெல்லாம் பலவிதமான செயல்கள் உள்ளே நடக்கிறது. இதை வச்சுக்கிட்டு தான் வெளியிலயும் நம்ம செயல்கள் எல்லாம் செய்யறோம், இந்த சக்திகள் எல்லாம் வச்சுட்டுதான். அதனால விவிதாச்ச ப்ருதக் சேஷ்டாக, பலவிதமான செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். 5வது இங்க தெய்வம். தெய்வம்ன்றது என்னன்னா ஒண்ணு பூர்வ கர்மா அப்படின்னு பார்த்தோம். முன் ஜென்மங்கள்ல செஞ்ச கர்மாக்கள், அதோட பலன். வெறும் கர்மா மட்டும் இல்லை, கர்ம பலன், பூர்வ ஜென்ம கர்ம பலன். அந்த கர்ம பலனை தான் வாசனைன்னு சொல்லலாம். அல்லது அந்த கர்ம பலன் தான் நம்மளை இப்போ இந்த செயல்கள் எல்லாம் செய்வதற்கு காரணமாக அமையிறது. ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முன்னாடி செஞ்சதனுடைய பலன் இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சி, ஜென்மங்களின் ஜென்மாந்தர தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால இந்த 5ம் செயல்கள் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. அது நல்ல செயலோ கெட்ட செயலோ அடுத்த பாட்டுல அது சொல்றார். அது என்னன்னாக்கா ஷரீரவாங் மனோகிரியத்து அப்படின்னு சொல்றாரு. கர்ம பிராரபதே நரக. ஒரு மனிதன் செயல்களை எல்லாம் செய்வதற்கு, ஆரம்பிப்பதற்கு, பிராரபதே அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு, செய்யறதுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு. நரக ஒரு மனிதன் கர்ம பிராரபதே, கர்மங்களை எல்லாம் செய்யணும்னாக்கா அது எதனால செய்யறான்? ஷரீரம், வாக்கு, மனசு. உடல், பேச்சு சக்தி, பேசுற சக்தி, மனசு. அந்த பேசுறதுதான் புத்தின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். உடல், மனம், புத்தி. குருதேவர் அழகா அதை சொல்றார், பாடி, மைண்ட், இன்டலெக்ட் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த 10 எழுத்துக்களை கொண்டு ஒரு சார்ட் போடுவார். அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா பிஎம்ஐ சார்ட்ங்கிறது, பிஎம்ஐன்றது பாடி, மைண்ட், இன்டலெக்ட் தான். அது என்ன, யார் இந்த உடல், மனம், புத்தியை பயன்படுத்திக்கிறாங்கன்னா பர்சீவர், ஃபீலர், திங்கர், அவர் தான் கர்த்தா. அகங்காரம், நான் 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 நீங்க பாக்குற இல்லைங்களா? அந்த கர்த்தா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பாடி, மைண்ட், இன்டலெக்டின் மூலமாக எல்லாத்தையும் செய்பவர்.
அவர்தான் பர்சீவர், ஃபீலர், திங்கர். அவர் எங்க செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ். அதாவது என்ன, வெளி உலகத்துல செயல்படுறாரு. ஆப்ஜெக்ட்ஸ்னா பொருள் உலகம், எமோஷன்ஸ்னா உணர்ச்சி உலகம், தாட்ஸ் எண்ணங்களில் உலகம். உலகம்னா ஆக்சுவலா நமக்குன்னு இருக்கிறதெல்லாம் சொல்றாரு. பொருட்கள், உணர்ச்சிகள், எண்ணங்கள். அதை என்ன பண்றாருனாக்கா இந்த பர்சீவர், ஃபீலர், திங்கர் இதுல தன்னுடைய உடல் மனம் புத்தியை வச்சுட்டு செயல்படுறாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் பாருங்க. அந்த 10 எழுத்துல இப்ப நம்ம 9 பார்த்துட்டோம். மேல இருக்கதான் வாசனைன்னு மேல இருக்கும். அதுக்கு மேல 11ஆவது இருக்கா ஓம்னு இருக்கும். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா முதல்ல மேல ஓம், ஓமு கீழே வீன்னு இருக்கக்கூடிய வாசனை. அந்த வீல 3ஆ பிரியும், பாடி, மைண்ட், இன்டலெக்ட்னு. அதுக்கு கீழே பர்சீவர், ஃபீலர், திங்கர் அப்படின்னு. அதுக்கு கீழே இன்னும் 3ஆ பிரியும், ஆப்ஜெக்ட்ஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ். அப்போ இதுல அந்த 3 பிரியறதுல நடுவுல இருக்கிறத எடுத்துட்டு ஒரு மனிதன் பர்சீவர், ஃபீலர், திங்கர் அவர் தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றார். அவர் தான் உணர்ச்சிகளை எல்லாம் உணர்கின்றார். அவர் தான் எண்ணங்களை எல்லாம் எண்ணுகின்றார். அவர் என்ன பண்றாருன்னா உடல் மூலமாக உலக பொருட்களை எல்லாம் ஏற்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டுல இருந்து பர்சீவர் பாடி மூலமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா இதுலதான் கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்கு அப்படிலாம் எடுத்துக்கிறார். அதன் மூலமா எல்லா விஷயங்களையும் கிரகிச்சுக்கிறார். சரியா? அதுக்கப்புறமா என்ன ஆகுறதுன்னா மைண்டு, அப்புறம் ஃபீல்ஸ் த எமோஷன்ஸ். அப்ப என்ன ஆகுறதுன்னா ஒருத்தர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட உடனே அவருடைய மனமானது உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறது, எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுது, உணர்கிறார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இன்டெலெக்ட் திங்ஸ் த தாட்ஸ். அப்போ புத்தி என்ன பண்ணுதுனாக்கா எண்ணங்களை எல்லாம் எண்ணுகிறது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோம், அதை பத்தி உணர்கிறோம், அப்புறம் அதை பத்தி சிந்திக்கிறோம். அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வச்சுட்டார் கடவுள். எல்லாருக்கும் புத்தி இருக்கு, எல்லாருக்கும் மனசு இருக்கு, எல்லாருக்கும் உடம்பு இருக்கு, எல்லாருக்கும் பொதுவான உலகம்தான், எல்லாருக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் கூட பொதுதான். ஏன்னா என்னென்ன இருக்கிறதோ, ஆசையோ, கோபமோ, விருப்பு வெறுப்போ, அல்லது பாசிட்டிவா இருக்கக்கூடிய அன்பு, நட்பு, பக்தி, இந்த மாதிரி எல்லாமே எல்லாருக்கும் பொதுவான உணர்ச்சிகள். அதுல யார் யார் எதை எதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வித்தியாசப்படுதே தவிர உணர்ச்சிகளும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. சிந்தனைகளும் பெரும்பாலும் நம்ம ஒன்னும் மற்றவங்க சிந்திச்சதை விட மாத்திலாம் நம்ம ஒன்றும் பெருசா சிந்திச்சிட முடியாது. நம்ம எவ்வளவுதான் நம்முடைய புத்தியை கொண்டு சிந்தனை பண்ணாலும் ஏற்கனவே இது மாதிரி சிந்திச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உலகம் தோன்றிய நாள்ல இருந்து நம்மள மாதிரியே சிந்திக்கிறவங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க. அப்ப என்னன்னா நம்மளை போலவே புத்தி பூர்வமாக நல்ல ஆராய்ந்து சிந்திப்பவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை போலவே உணர்ச்சிகள் எல்லாம் உணர்ந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை போலவே உடல் மூலமாக இந்த உலகத்துல செயலாற்றுறவங்க தான் எல்லாருமே. இப்ப எல்லாம் பொதுவா இருக்கும்போது ஏன் எல்லாம் மாறுது? ஒருத்தர் ஒரு விதமா இப்போ ஒரு விஷயம் நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு மழை பெய்யுறது அப்படின்னு வச்சுக்கோமே. மழை பெய்யும் போது ஒருத்தர் அதை ஃபீல் பண்றார். புத்தி மனசு மூலமா, மைண்ட் மூலமா அதை ஃபீல் பண்றாரு. அப்போ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாரு. நல்லா குழு குழுன்னு இருக்கு இந்த வெய்ய காலத்துல. இங்கெல்லாம் வெயில் ஜாஸ்தி இந்தியாவில. அப்ப இந்த வெயிலுக்கு இது குழு குழுன்னு இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு மனசால ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறான்னு வச்சுக்கோமே. அதே சமயத்துல ஒருத்தர் அப்பதான் புதுசா வீடு கட்டி அன்னைக்குதான் மேல சிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காரு. சிமெண்ட் எல்லாம் பூசி இருக்காரு. அதெல்லாம் ஈரம் இன்னும் காயல. அது வெயில் பட்டு காயின்றதுனால வெயில் காலம்னு அதெல்லாம் போட்டார். சிமெண்ட் எல்லாம் போட்டா திடீர்னு மழை வந்தா அந்த சிமெண்ட் எல்லாம் கரைஞ்சு போயிடும். அப்ப அதே மழையை நினைச்சு அவர் ஃபீல் பண்றாரு. அடடா, இந்த நேரம் பார்த்து மழை வருதே, காலையில எல்லாம் நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்தது, இப்ப திடீர்னு மழை வந்ததுன்னா சிமெண்ட் எல்லாம் கரைஞ்சு போயிடுமே. ஒரே அந்த மழைன்றது இயற்கை, எல்லாருக்கும் பொதுவானது. ஒருத்தர் சந்தோஷப்படுறார், இன்னும் நல்லா வரட்டும், இன்னும் நல்லா பெய்யட்டும், இந்த சூடெல்லாம் குறையட்டும்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் ஒரு நாள் பேசி வந்திருக்க கூடாதா, இந்த சிமெண்ட் எல்லாம் கரைஞ்சு போயிடுமே, கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பண்ணதெல்லாம் வீணா போயிடுமேட்டு அதே மழைக்கு இப்ப வராம இருக்கட்டும், இப்ப நிக்கட்டும். இது பாருங்களேன், நம்முடைய இந்தியாவில ரொம்ப காலமா இங்கிலீஷ் மீடியத்துல எல்லாம் இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ரெயின் ரெயின் கோ அவே அப்படின்லாம் சொல்லி சின்ன குழந்தைங்களும் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் லண்டன்ல அந்த இடங்கள்ல யூகேல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குளிர், நிறைய மழை எல்லாம் பெய்யும் போது அவங்களுக்கு அவ்வளோ மழை தேவைப்படாம இருக்கலாம். மேபி நமக்கு தெரியல. அவங்கதான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது வேணும்னே இங்கதான் சொல்லி வச்சாங்களோ இன்னும் தெரியாது. இந்தியாவில அவங்களாம் அப்படி பாடுவாங்களா எனக்கு தெரியாது. அவங்க ஊர்ல நமக்கு மழை வேணான்னு நமக்கு சொன்னதே கிடையாது யாரும் முன்னோர்கள் எல்லாம். ஆனா இதை போய் குழந்தைங்களுக்கு சொல்லி, குழந்தைங்களாம் வெள்ள மனசு, அதெல்லாம் தெய்வம் போல இல்லையா, அதெல்லாம் சொன்னா அப்படியே வர பழிச்சிடும். அதெல்லாம் திரும்ப திரும்ப மழைய போனவங்க எல்லாம் பாடிட்டே இருந்தாங்கன்னா அது எவ்வளவு நாளைக்கு அதெல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கும். அப்படியே பாருங்க, வர வர மழையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு சொல்ல வரும், இந்த மாதிரி உணர்ச்சிகளை உணர்ந்து அது
இந்த உலகத்துல செய்யறாங்க பாருங்க, அதுலயும் மாறுபடுறாங்க பாருங்க. ஏன் ஒரே விஷயத்துக்கு ரெண்டு பேர் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை காட்டுறாங்க? ஒருத்தர் சந்தோஷப்படுறார், ஒருத்தர் ரொம்ப வருத்தப்படுறார், துக்கப்படுறார். மழைன்றது பொதுவானது தானே, ஏன் ஒருத்தருக்கு சந்தோஷத்தையும் ஒருத்தருக்கு துக்கத்தையும் தரணும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா புத்தியும் சிந்திக்கிறது இல்லையா, அதுலயும் கூட ஒரு ஒருத்தருக்கும் வித்தியாசப்படுது. ஒரு விஷயத்த பார்த்தா, இப்போ ஒரு பூவை பாக்குறாரு, அவர் என்ன பண்றாரு, அந்த பூவை பார்த்த உடனே இதை ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறார். அதை பிச்சு பிச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக, விஞ்ஞான மூளை இதை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னு பாக்குறாரு. இன்னொருத்தர் அந்த புத்திபூர்வமாக அதை பார்த்த உடனே அவருக்கு வேறு சிந்தனை வருகிறது. ஏன் இந்த பூவை வச்சு ஒரு கவிதை பாடக்கூடாது, அல்லது ஏன் இந்த பூவை வச்சு ஒரு கட்டுரை எழுதக்கூடாது, இந்த பூனுடைய அது எப்படி தோன்றியது, அதனுடைய தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் வச்சு மனித வாழ்க்கையில நம்முடைய மனசுக்கும் அந்த பூவுக்கு இருக்கிற சம்பந்தத்தெல்லாம் வச்சு ஒரு ஒரு கட்டுரையை எழுதலாம். மனதுக்கும் பூவுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம், மனம் மென்மையானது பூ போன்றது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு விதமா சிந்திக்கிறாங்கல்ல. எல்லாம் மாறுபடுது, ஏன்னு போது அதுக்கு வாசனை தான் காரணம்ன்றாங்க. அவங்க பூர்வ ஜென்மத்துல எந்தெந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருந்தாங்களோ, உணர்ச்சிகளை எல்லாம் உணர்ந்திருந்தாங்களோ, உலக விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சிருந்தாங்களோ, அது தொடர்ச்சி இந்த ஜென்மத்துல வரும் பொழுது அப்ப என்ன ஆகுறது, அதனுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக இப்பவும் அதே மாதிரிதான் வருது அவங்களுக்கு. இதுல இருந்து மாத்திக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா மாற முடியும், முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் சிரமப்பட்டு மாறணும். அந்த மாதிரிதான் மனிதர்களுக்கு அந்த வாசனைகள் அப்படிங்கிற பூர்வ ஜென்ம கர்மத்தினுடைய அந்த பலன், அந்த பலனை அனுபவிக்கிறது இப்ப நம்ம பறந்துருக்கிறோம். இப்ப என்னென்ன முன்ன செஞ்சோமோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம். நல்லதெல்லாம் பண்ணியிருந்தா இப்ப சந்தோஷத்தை அனுபவிப்போம், தீயதெல்லாம் பண்ணியிருந்தா அதற்கான துன்பத்தை இப்ப அனுபவிப்போம். ரெண்டும் கலந்து பண்ணியிருந்தா ரெண்டும் கலந்தே தான் வந்துட்டே இருக்கும். திடீர்னு இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு மத்தியானத்திலேயே கொஞ்சம் சங்கடமா இருக்கும், இன்னைக்கு சாயந்தரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சோம்பேறித்தனமா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி வரும். இப்ப இது மாதிரி எல்லாம் வர்றதுக்கு காரணம் வாசனைகள்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதெல்லாம் தான் இங்க சொல்றாங்க பாருங்க ரொம்ப அழகாக. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கர்மத்தை தூண்டுவது அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. ஆனா எல்லாத்துக்குமே இந்த உடல், மனசு, புத்தி இதெல்லாம் தான் நமக்கு கருவிகள். இதை வச்சுட்டு தான் இந்த கர்த்தா இவர் என்ன பண்ண போறாருன்னா வெளி உலகத்துல செயல்கள் எல்லாம் செய்ய போறாரு. இப்ப நம்ம பாக்குற இன்ட்ரோடக்ஷன்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பாடல்களுக்கும் சேர்ந்து வரக்கூடிய விஷயங்கள். அதனால இங்க சொல்லும்போது சரீரவாங் மனோபிரியது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. இந்த உடம்பு, வாக்கு, மனசு இதெல்லாம் கொண்டுட்டு கர்ம பிராரபத்தை நரக, ஒரு மனிதன் கர்மத்தை எல்லாம் செய்யறாரு இல்லையா. நியாயம் வா விபரீதம் வா, அவர் தர்மமா செய்யறாரு இல்ல அதர்மமா செய்யறாரு. நியாயம்னா இங்க தர்மம்னு எடுத்துங்க, அந்த நியாயத்தை அழுத்தி சொல்றாரு நியாயம் வா அப்படின்ட்டு. அந்த நியாயம்னா இருக்கட்டும் இல்ல அநியாயமா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும் இல்ல அதர்மமா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும் அல்லது கெட்டதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே வார்த்தைகள், வேற வேற மொழிகள். நியாயம் விபரீதம் அப்படிங்கறதுலாம் சமஸ்கிருதம், அது நியாயம் அநியாயம் அப்படிங்கறதுலாம் சமஸ்கிருதம். தர்மம் அதர்மமும் சமஸ்கிருதம். தமிழ் தான் நல்லது கெட்டது இல்லையா. அதெல்லாம் எப்படி வேணா இருக்கட்டும், வானாக்கா இப்படியாக இருக்கட்டும் அல்லது அப்படியாக இருக்கட்டும், ரெண்டுமே கூட பஞ்சைத்தே தஸ்ய ஹேதவ, இந்த 5 தான் காரணம்னுட்டார். அதாவது இந்த 5 கொண்டுதான் தர்மமும் செய்ய முடியுது, அதர்மமும் செய்ய முடியுது, அல்லது நல்லதும் செய்ய முடியுது, கெட்டதும் செய்ய முடியுது. எல்லா அசுரர்கள், எல்லா ராட்சசர்கள், அல்லது மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா இந்த துரியோதனாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே 5 கருவிகள் தான். அதே காலத்துல அங்க இருக்கக்கூடிய முன்னாடி காலத்துல இருக்கக்கூடிய தேவர்கள், அப்புறமா வரக்கூடிய ராட்சசர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எல்லாம், அவங்க யாரு, ஒருவேளை அவதாரங்களா இருக்கக்கூடிய ராமர், கிருஷ்ணர் போன்றவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அதுக்கப்புறமா இப்போ இவரெல்லாம் துரியோதனன் எல்லாம் எதிர்க்கக்கூடிய பாண்டவர்கள், இவங்கெல்லாம் எதிர்த்த பக்கம் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த 2 குரூப்பா பிரிஞ்சு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நியாயம் இருக்கு, இன்னொரு பக்கம் விபரீதம் அநியாயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பக்கம் தர்மம், அதேதான், ஒரு பக்கம் தர்மம் இன்னொரு பக்கம் அதர்மம். அதை நம்ம தமிழ்ல சொன்னா ஒரு பக்கம் நல்லதெல்லாம் இருக்கு, பாண்டவர்கள் பக்கம் நல்லதெல்லாம் இருக்கு, இந்த பக்கம் கெட்டதெல்லாம் இருக்கு. பகவான் எல்லாருக்கும் பொது, அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கும் இருப்பேன், அவ்வளவுதான். அப்ப நீங்க தேர் ஓட்டுங்கன்னா தேர் ஓட்டலாம், எல்லாருக்கும் பொது தானே. ஒரு தேர் ஓட்டின்றவர் 2 பக்கத்துக்கும் சமமா தான் இருப்பார், அவர் ஒண்ணும் சண்டையில தலையிட மாட்டார் இல்லையா. அந்த மாதிரி இருந்தாருன்றது. இப்ப இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே அந்த 5ம் ஒண்ணுதான். எது, அதிஷ்டானம், கர்த்தா, கரணம் ச பிரதக் விதம், விவிதாச்ச பிரதக் சேஷ்டா, தெய்வம். தெய்வம்ன்றது என்ன, இப்ப நான் சொன்ன மாதிரி ஜென்ம கர்மங்களோட பலன்களை அனுபவிக்கிற பாருங்க, அதுதானே இப்போ வந்திருக்கோம். பதவி, பூர்வ புண்ணியானம், முன் ஜென்மங்களை செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக இப்ப நமக்கான பதவிகளோ புகழோ எல்லாமே, நம்முடைய கல்வி அறிவு, நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஒழுக்க நடைமுறைகள் எல்லாம் முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி.
அதை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற குடும்பத்துல வந்து நம்ம பிறப்போம். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த குலத்துல, இந்த குடும்பத்துல, இந்த நாட்டுல இப்படி பிறந்தாதான் இதை அனுபவிக்க முடியும்னா அப்படிதான் பிறக்க வைப்பார். நமக்கு என்னென்ன ஆசைகள் பாக்கி இருந்ததோ, எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோமோ, என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ, அதுக்கேற்ற மாதிரி எந்த நாடு, எந்த மதம், என்ன மொழி, என்ன குலம், என்ன கலாச்சாரம், எல்லாமே அதுல நம்ம ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா, அதுல நம்ம எவ்வளவு படிக்கணும், நம்ம எவ்வளவு வந்து புத்திசாலியா இருக்கிறது, அல்லது எமோஷனல் பர்சனா இருக்கிறது, ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கிறது, அல்லது உடம்புல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது, அல்லது உடல் பாதிக்கப்படுறது, எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். மொத்த ஒரு மனித வாழ்க்கை முழுவதுமே ஒரு விதையிலிருந்து அப்புறமா அந்த விதை வந்து சின்ன முளை விட்டு சின்ன செடியாகி அந்த செடி வளர்ந்து மரமாகி அதுல இலைகள், பூக்கள், பழங்கள், காய்கள், கனி எல்லாம் வருது பாருங்க. அதே மாதிரிதான் நமக்கு அந்த வாசனைகள்ன்றது ஒரு விதை போல உள்ளுக்குள்ள இருக்கு. விதையோட அந்த பூமிக்குள்ள புதைச்சு வச்ச மாதிரி நம்ம அந்த வாசனைகளோட இந்த பூமியில வந்து பிறக்கிறோம். சின்ன குழந்தையில அது சின்ன தளிர் மாதிரி வெளிப்பட்டு வரும் பூமியில இருந்து, சின்ன குழந்தையா வரும்போது, கர்ப்பத்துல இருக்கும் போதுல இருந்து. அது கர்ப்பத்துல கூட இதைதான் கேட்கணும், இதை கேட்க கூடாதுன்றதும் கூட விதிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா பிரகலாதனுக்கு நாராயண நாமத்தை கர்ப்பத்திலே கேட்கிற பாக்கியம் கிடைச்சது. எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்போ சில பேருக்கு சின்ன வயசுல 5 வயசுக்குள்ள துருவனுக்கு வந்து அதே நாரதர் வந்து ஓம் நம பகவதே வாசுதேவாயன்னு சொல்லி கொடுத்தாரு. எத்தனையோ குழந்தைகள் இந்த உலகத்துல இருக்கு, எல்லாருக்கும் கிடைச்சுதா? ஒருத்தருக்கு கர்ப்பத்துல ஏன் கிடைச்சது, ஒருத்தருக்கு குழந்தையா இருக்கும்போது எப்படி கிடைச்சது, அந்த நாரதரே தானே எல்லாருக்கும். ஏன் அதே மாதிரியே துருவனுக்கும் கர்ப்பத்திலேயே போய் சொல்லி கொடுக்க வேண்டியதுன்னு அப்ப சொல்லல. அப்போ யாருக்கு சொல்லணும், எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும், யார் சொல்லணும், எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாமே விதியின்படியே நடந்துட்டு இருக்குன்னா அந்த விதி நம்ம கையில தான் இருக்கு. நாம அதுக்கு தகுதி வாய்ந்தவங்களா இருந்தா நமக்கு அது கிடைக்கும். நம்ம அர்ஜுனனா இருந்தா கிருஷ்ண பரமாத்மா கிடைப்பார் இல்லையா? நம்ம வந்து விவேகானந்தரா இருந்தா ராமகிருஷ்ண பரமசர் கிடைப்பார். நம்ம எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வழிகாட்டி கிடைப்பாங்க. அவங்களதான் குருன்னு சொல்றோம். அப்போ அந்த குரு பரம்பரை எல்லாம் அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே விதிதான், இதுதான் நம்மளை தீர்மானிக்குது அப்படின்னா அது வில்லுல இருந்து தொடுக்கப்பட்ட அம்பு போல, அல்லது இந்த காலத்துல சொன்ன துப்பாக்கில இருந்து சுடப்பட்ட குண்டு போல அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த வில்லையோ அம்பையோ யார் செலக்ட் பண்ணது? இந்த அம்பு தான் விடணும் அல்லது இந்த குண்டு தான் துப்பாக்கில இருந்து போடணும்னு யார் செலக்ட் பண்ணுது? அப்படின்னா அந்த ஆப்ஷன், அந்த சாய்ஸ் வந்து யார் இருக்காரோ அவரை பொறுத்து. அவர் வில்லு வேணுமா அல்லது துப்பாக்கி வேணுமா, அல்லது இந்த அம்பு வேணுமா, வருணாஸ்திரம் வேணுமா, அல்லது ஆக்னேய ஆஸ்திரம் வேணுமா அந்த காலங்கள்ல. இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்டல் சின்ன பிஸ்டலா வேணுமா இல்ல பெரிய கன் வேணுமா, அந்த மாதிரிலாம். இது அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, ஒரு மனிதன் பூர்வ ஜென்மத்திலேயே இதெல்லாம் ஆசைப்பட்டு இப்படி இப்படிலாம் செய்யணும்னு நினைச்சு அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில அதெல்லாம் செய்ய முடியல, அதற்கு புண்ணியம் எல்லாம் பண்ணியிருக்கான் அனுபவிக்கிறதுக்கு, ஆனா அது நடக்கலைன்னா இந்த ஜென்மத்துல அதெல்லாம் அவனுக்கு நடக்கும். அந்த ஆசை திரும்ப வரும், அவன் அதை நடத்திடுவான். ஒருவேளை பாபம் எல்லாம் பண்ணி இருந்தாக்கா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காது, அதுக்கு நேர் எதிராக நடக்கும். இந்த மாதிரிலாம் வருது பாருங்க. அப்ப என்னன்னாக்கா ஒரு பக்கம் பார்த்தா எல்லாம் விதி, எல்லாம் என் தலை எழுத்து, எல்லாம் என் தலை விதி, எல்லாம் என் கர்மம் அப்படிலாம் சொல்லிக்கிறதுல எல்லாமே அது இஷ்டமா தான் நடக்கிறது, நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணும் நடக்கிறது இல்லைன்னு ஒரு பக்கம் இப்படி சொல்றோம். அது வந்து நம்ம முன்னாடி சொன்னது போல வில்லுல இருந்து அம்பு விட்டுட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரோல் கிடையாது, துப்பாக்கில இருந்து சுட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்முடைய கண்ட்ரோல் கிடையாது. அது லட்சியத்தை அடைஞ்சே தீருன்ற மாதிரி எதை நினைச்சு எது மாதிரி விட்டோமோ அது போய் தொட்டுடும். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு குறி வைக்கிறதுன்றதுலாம் இருக்கு பாருங்க. வில்லுல அம்பு வச்சுட்டு டக்குன்னு விட்டுற மாட்டாங்க, குறிப்பார்த்து அதுக்கப்புறமா யோசிச்சு கரெக்டா எவ்வளவு வேகத்துல விடணும் என்ன ஏது எல்லாம் யோசிச்சு விடுவாங்க. அதே மாதிரிலாம் குறிப்பார்த்து சொல்றது அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் முன் ஜென்மத்துல எல்லாம் சரி பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வாழ்ந்தான்னா அதனோட தொடர்ச்சி இந்த ஜென்மத்துல விடுது. அந்த மாதிரி முன் ஜென்மத்துல சரியா செய்யலைன்னா அதற்கான பாதிப்பு இந்த ஜென்மத்துல வருது. அதனாலதான் ஒருத்தர் துரியோதனனா இருக்கார், ஒருத்தர் தர்மபுத்திரரா இருக்கார். ஏன் எல்லாருமே தர்மரா இல்லை, ஏன் எல்லாருமே துரியோதனனா இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் உடல் மனம் புத்தி எல்லாம் ஒன்னா இருந்தா கூட இந்த செயல்கள் எல்லாம் மாறுது, எண்ணங்கள் எல்லாம் மாறுகிறது, சிந்தனைகள் எல்லாம் மாறுகிறதுனா வாசனைகள் காரணம். சரி, இது எல்லாத்தையும் நிர்ணயிப்பவர் யார் அப்படின்னா அந்த ஓம்காரம், ஓம் மேல இருக்கலையே அவர் தான் பரமாத்மா. அவர் எல்லாருக்குள்ளயும் இருக்காரு, எல்லாருக்குள்ளயும் இருந்தாலும் சாட்சியா இருக்காரு. அதாவது என்ன நடக்கிறது அதை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து அவங்கவுங்க செஞ்சதுக்கான பலனை அந்த நவகிரகங்கள் மூலமாகவோ நட்சத்திரங்கள் மூலமாகவோ வேற காலம்னு சொல்லுவாங்க காலத்தின் மூலமாகவோ எல்லாத்தின் மூலமா கொடுக்குறாரு அவர்.
இந்த காலத்துல இந்த கிரகங்கள் மூலமாக இந்த நட்சத்திரங்கள் மூலமாக இப்படி எல்லாம் நடக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கு வந்து இண்டிவிஜுவலா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. பிராரப்தம் வந்து சமஷ்டி பிராரப்தமும் இருக்குது. ஒரு டோட்டலா இருக்கிற இவங்க எல்லாருக்கும், இந்த கிராமம் முழுக்க அல்லது இந்த நகரம் முழுக்க ஒரு பஞ்சம் வருதுன்னா எல்லாருக்கும் சேர்ந்து தானே வருது. அந்த மாதிரி அதுக்கு மேல போனீங்கன்னாக்கா இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, சமஷ்டி பிராரப்தம். வெஷ்டி பிராரப்தம் சொன்ன சமஷ்டி பிராரப்தம். அதுக்கு மேல பகவான் வந்து சில பேரை விடுவிக்கிறது அப்படிங்கிறது உண்டு. விதிவிலக்காக சில பேர் அந்த பிராரப்தத்தையும் விடுவிப்பார். அவங்க தான் ஜீவன் முக்தர்கள். அவங்க பிராரப்தமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா எல்லாத்தையும் 0 லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுதான் அதெல்லாம் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இப்ப சொன்ன பாட்டுல என்ன சொன்னார்னா, நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைத்தே தஸ்ய ஹேதவா. இதுக்கெல்லாம் அந்த 5 தான் காரணமா இருக்கு. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரியும், ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி 2 விதமான கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து அதுல இப்படி இப்படி இருக்கு அப்படின்லாம் காட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போகிறோம். தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் து யஹ பஷ்யத்யக்ருத புத்தித்வாத் நச பஷ்யதி துர்மதிஹி. ரொம்ப முக்கியமான கருத்தை இந்த பாட்டுல சொல்றாரு. அப்படியே டாபிக் அப்படியே மாத்தி போடுறாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் இந்த 5 தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இப்ப சொல்றார், தத்ரைவம் சதி அப்படின்னா இது இவ்வாறு இருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்படின்னா என்ன, ஒரு லெட்டர்லாம் அந்த காலத்துல எழுதும்போது எழுதுவாங்க, நான் நலமறிய ஆவல் அப்படிலாம் சொல்லிட்டு நிற்க அப்படின்னு. அந்த காலத்துல தமிழ், தூய தமிழ்ல நிற்கன்னாக்கா நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டுக்கு நான் வரப்போறேன், கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு விசாரிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், இங்க யாவரும் நலம், அங்க எல்லாரும் நலமா, அப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபார்மாலிட்டியே கேட்கற மாதிரி, சம்பிரதாயமா கேட்கற மாதிரி சொல்லிட்டு இப்போ சப்ஜெக்ட் மேட்டருக்கு வராரு. எதுக்காக இந்த லெட்டர் எழுதுறாரு, அந்த பாயிண்ட்டுக்கு வராருன்னா நிற்கன்னு சொல்லி கொஞ்சம் கவனத்தை, யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்களே, உங்கள் கனிவான கவனத்திற்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அந்த விஷயத்துக்கு வர்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இங்க எப்படின்னாக்கா, தத்ர ஏவம் சதி, ஏவம் சதி, தத்ர ஏவம்னா அது அவ்வாறு இருக்க அல்லது இது இவ்வாறு இருக்க அப்படின்னா இங்க கருத்து என்னன்னா, எல்லாத்துக்குமே இந்த 5 தான் காரணம். ஒரு மனிதன் வந்து செயல்களை எல்லாம் செய்வதற்கு இந்த 5 தான் காரணம். இந்த 5ஐ கொண்டு அவன் உடல், வாக்கு, மனசின் மூலமாக செயல்கள் எல்லாம் செய்யறான். இது இப்படி இருக்கும் பொழுதே இது இவ்வாறு இருக்க, தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் து யஹ. யஹ ஆத்மானம், கேவலம் ஆத்மானம், கேவலம் கர்த்தா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னாக்கா, ஆத்மானம் கேவலம் து யஹ, கர்த்தாரம் ஆத்மானம் அப்படின்னா ஆத்மாதான் கர்த்தா அப்படின்றாராம். ஆத்மாதான் கர்த்தா அப்படின்னு நினைக்கிறது என்னன்னாக்கா, அந்த இடத்துல சொல்றாங்க, ஆத்மா வந்து ஆத்மா வெறும் கர்த்தா மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த கேவலம்ன்றது இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும், கேவலம்னா வெறும், அதாவது வெறும்னா அது மட்டுமே, ஆத்மான்றது கர்த்தாதான் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த ஆத்மாவுக்கு 2வது 3வது விஷயத்த கூட யோசிச்சு பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஆத்மான்னு அவங்க வந்து இந்த உடலே நினைச்சுக்கிறாங்க. இந்த உடல்ல வந்து என்ன சொல்லுவோம், நம்ம தேகாபிமானம் இருக்கிறவங்க, தேகத்துல உடல் மேல பற்று இருக்கும், நான் நான் நான்னு, அந்த நான்றது ஆத்மாவுக்குரிய வார்த்தை. ஐ அப்படின்னு சொல்ற இல்லைங்களா, நான் அப்படிங்கிறது கேபிட்டல் ஐனா கடவுளை குறிக்கிறது நம்ம சொல்றோம் பாருங்க. கேபிட்டல் ஐ போட்டா ஐன்னா இறைவனை குறிக்கிறது. அதுலயே சாதாரணமா ஐன்னா இந்த ஈகோ, அந்த நான் அப்படிங்கறத குறிக்கிறது, ஜீவனை குறிக்கிறது அப்படின்னு சொல்றோம் பாருங்க, சின்ன ஐ போட்டா. அப்ப இங்க என்னன்னாக்கா, ஒரு சிலர் எல்லாம் இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இது வேத காலத்துல இருந்தே இருக்கிறது. வேத காலத்திலே இந்திரனும் அசுரர்களுடைய ராஜாவும் போயிட்டு பிரம்மதேவன் கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணணும்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, வெவ்வேறு விதமான மாணவர்கள் வந்து கேட்டா என்னத்த சொல்றது, ஒரே விதமான லைக் மைண்டட் பர்சன்ஸ் சொல்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து சொன்னா கேட்டா சொல்லலாம் அழகா. ஒருத்தர் வந்து இப்போ உதாரணத்துக்கு கடவுள் இல்லைன்றவங்க ஒரு பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு, கடவுள் இருக்காருன்றவங்க ஒரு பக்கம் வந்து உட்காந்துட்டு, 2 பேரும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து தத்துவத்தை சொல்லுங்கன்னா, இருக்குன்னு சொன்னா இவன் ஒத்துக்க மாட்டான். ஏற்கனவே மைண்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டான் ஒருத்தன் கடவுள் இல்லைன்ட்டு. இல்லைன்னு சொன்னா இவர் ஒத்துக்க மாட்டார், ஏற்கனவே இவர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வேறு வேறு விதமான அறிவு அனுபவங்கள் இப்ப நான் சொன்ன பாருங்க, எல்லாம் வெவ்வேறவா இருக்கிறது. அவங்களோட வாசனைகள் வேற வேற இருக்கு. எல்லாருக்கும் மூல காரணம் பிரம்மதேவன் தான். அவர்கிட்ட இருந்து வந்த
ரிஷிகள் தான். அந்த ரிஷிகள் மூலமா வந்தவங்க தான் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே. அப்போ அவங்க எல்லாரும் வந்து மொத்தமா கேட்கறாங்க, எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னா என்ன பண்றது? அப்போ பொதுவான ஒரு உபதேசமா பண்ணிட்டாரு. நீங்க போயிட்டு அங்க கிணறு இருக்கு, இல்ல ஒரு குளம் இருக்கு, அதுல போய் நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை ஆத்மானிட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சு, நேரா அந்த அசுரருடைய ராஜா அவர் போய் பார்த்தார். பார்த்தா அதுல அவர் முகம் தான் தெரிஞ்சது, அவரோட உடல் தான் தெரிஞ்சது. அப்ப அவர் என்ன நினைச்சாரு, இதுதான் ஆத்மான்னா இந்த தேகமே ஆத்மா, இந்த உடல் தான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அவர். இது வந்து அவருக்கு என்னன்னா, ஏற்கனவே அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது. அது கொஞ்சம் சந்தேகம் வந்து அது வந்து பிரம்மதேவன் கிட்ட கேட்டார். இந்த உடம்புதான் நான், இந்த உடம்புதான் ஆத்மான்னு ஏற்கனவே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் போயிட்டு இருந்திருக்கு. அது என்ன நினைக்கிறோமோ அதுதான் பார்ப்போம். இந்த உலகத்துல நாம என்ன நினைக்கிறோமோ நடக்கிறது ஒன்னா இருக்கும். நீங்க நினைக்கிறது மாதிரி அதை பார்ப்பீங்க. இப்ப நான் மழைக்கு சொன்ன மாதிரிதான், நடக்கிறது மழை பெய்யறதுன்ற ஒரு சம்பவம் தான். நான் என்ன நினைக்கிறேன்னு அப்படி பாக்குறேன். இல்ல இது நல்லதுன்னு நினைக்கும் போது நான் நல்லதா பாக்குறேன், கெட்டதுன்னு நினைக்கும் போது கெட்டதா பாக்குறேன். எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் அந்த இதெல்லாம் சொல்றேன் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, எண்ணம் போல் மனம் போல் மாங்கல்யம், பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் எல்லாத்தையும் பார்ப்போம். அதுதான் விஷயமே. அப்ப நினைக்கிறதெல்லாம் கரெக்டா நினைக்க கத்துக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் சொல்லி தருது. இப்படிதான் நினைக்கணும், இப்படிதான் நினைக்கணும். ஏன்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் உலகத்தை பார்க்க போறீங்க. உலகம்னா எல்லா மனிதர்களையும், எல்லா விதமான பறவைகள், மற்ற மிருகங்கள், இந்த உலகத்துல இருக்க இயற்கை எல்லாத்தையுமே நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் பார்க்க போறீங்க. அதனால இவர் போய் பார்த்தாரு அசுரராஜா. அவருக்கு வந்து தன் உடம்பு தான் தெரிஞ்சோட தேகம் தான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே போயிட்டாரு கன்ஃபார்மா. இதுல போய் அங்க இருக்கிற அசுரர்களுக்கு எல்லாம் வேற சொல்லி தர்றாரு. பிரம்மதேவனுக்கு தான் சொல்லி கொடுத்தாரு, அவர் ஒண்ணுமே சொல்லல. இவர் வந்து அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, இன்டர்பிரேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாரு. தேகம் தான் ஆத்மா நான் கண்டுபிடிச்சிட்டேன், பிரம்மதேவன் சொல்லிட்டாரு, நான் கண்டுபிடிச்சேன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா உடம்பை தவிர வேற ஒண்ணும் கிடையாது, உடம்புதான் ஆத்மான்ட்டு. இவர் இந்திரன் பாக்குறாரு, அவருக்கும் அந்த உடம்பு தான் தெரியுது. ஆனா இவர் யோசிக்கிறார், அது எப்படி இந்த உடம்பு ஆத்மாவா இருக்க முடியும் அப்படிலாம் யோசிச்சு ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி திரும்பவும் போய் பிரம்மதேவன் கிட்ட கேட்கிறாரு, இந்த உடம்பு எப்படி ஆத்மாவா இருக்குது? அழியக்கூடியதாச்சே, நிலையில்லாதது, மாறக்கூடியது, அழியக்கூடியது, இது எப்படி ஆத்மாவா இருக்க முடியும் அப்படிலாம் கேட்கும்போது அவருக்கு உண்மை உபதேசிக்கப்படுகிறது. ஆத்மா என்பது இந்த தேகம் அல்ல, உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் சொல்லக்கூடிய அந்த மனம் புத்தி கிடையாது. ஆத்மான்றது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வுமயமானது, கான்சியஸ்னஸ் சொல்றேன். கான்சியஸ் தான் உணர்வுமயமானது, அல்லது சச்சித் ஆனந்த ஸ்வரூபமானது, என்றும் உள்ளது, என்றும் அறிவுமயமாய் உள்ளது, என்றும் ஆனந்தமயமாய் உள்ளது. அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் உயிர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சொல்றாரு. அப்ப இந்திரன் முதல்ல கண்டுபிடிச்சதுனால தான் அவனுக்கு இந்திரன்ற பேர் வருதுன்னு அந்த உபநிஷத்துல அதை சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னாக்கா, எது ஆத்மா அல்லது தத்துவம் என்ன, ஆத்ம தத்துவம் என்ன அப்படின்னு போய் கேட்கும்பொழுது பிரம்மதேவன் சொன்னதை வச்சு இவங்க இப்படி இப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த உடம்புதான் ஆத்மான்னு. அல்லது வேறு சிலர் வந்து அந்த உபதேசத்துல இல்லாத சொல்றேன், இந்த ஜீவன் தான் ஆத்மா, ஜீவாத்மா. நம்மளாம் சொல்லிக்கிறோம்ல ஜீவாத்மா ஜீவாத்மான்ட்டு, இந்த உடம்புதான் ஜீவன் தான் ஆத்மா அப்படின்னா மனம் புத்தியோட இருக்கக்கூடியதுதான் ஆத்மான்னு. இன்னும் சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் அல்லது அந்த அழியாத தத்துவம், அதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறான். சரியா? இப்ப அதுதான் இங்க சொல்றார், ஆத்மானம் கேவலம் து யஹ. யஹன்னா யார் ஒருவர், கேவலம் ஆத்மானம், அந்த ஆத்மா வந்து எதுலையுமே சம்பந்தப்படாதது, கருவிகரணங்கள் கிடையாது ஆத்மாவுக்கு. ஆத்மான்றதுக்கு மனம் புத்தி கிடையாது, இந்திரியங்கள் எல்லாம் கிடையாது. ஆத்மான்றது அதிசூக்ஷ்மமானது. இப்ப நான் சொன்ன மாதிரி வெறும் உணர்வுமயமானது. உணர்வு வேற, உணர்ச்சி வேற. எமோஷன்ஸ் அப்படின்னா உணர்ச்சி. உணர்வுன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லாத்துக்குமே ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் எல்லாத்தையுமே, உணர்ச்சி வேணுமா, இல்ல சிந்தனை வேணுமா, அல்லது உடல் மூலமாக செயல்படணுமா, எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள ஒரு அந்த உணர்வு இருக்கு. அந்த சக்தி, அந்த கான்சியஸ் அப்படின்னு சொல்றமே, எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கின்ற அல்லது அறிந்து கொள்கின்ற ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை சொல்லும்போது கான்சியஸ்னஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் இங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை, அந்த தனித்தன்மை பொருந்தி அந்த ஆத்மாவை ஒப்புயர்வற்ற ஒரு கம்பேரிசனே கிடையாது அதுக்கு, அதோட ஒப்பிட்டு பாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆத்மானா ஆத்மா தான். இதுல என்ன ஆச்சரியம்னா, எனக்குள்ள இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறது, எல்லாருக்குள்ள இருக்கிறது அதே ஆத்மா தான். அப்ப ஜீவாத்மான்னா எனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா வேற, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா வேற. ஜீவாத்மானா கோடி கணக்குல எத்தனை கோடி மனிதர்கள், எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கும், அத்தனைக்கும் வேற வேற ஆத்மா தான் ஜீவாத்மான்னா.
ஆனா உண்மையிலேயே ஆத்மான்றது என்னன்னாக்கா அது உயிர். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்குள்ள உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் மாறாத ஒன்று அந்த உயிர் தான். எனக்குள்ளேயும் அந்த உயிர் தான் இருக்கு, உங்களுக்குள்ள அந்த உயிர் தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிறதுல தான் மாறுது. அதாவது புத்தி, மனசு, இந்திரியங்கள், உடம்பு, இதெல்லாம் அதற்கான செயல்கள், அதற்கான உணர்ச்சிகள், அது மாதிரி சிந்தனைகள் எல்லாம் மாறுது. இந்த உலகத்திலையும் இடம், பொருள், காலம் எல்லாம் மாறிட்டு இருக்கும். தேச கால வஸ்துன்னு சொல்லக்கூடியது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். இந்த உலகம்னு சொல்லும்போது அதுக்கு ஆதாரம் பிரம்மம். இந்த உடல், மனம், புத்தி அதுக்கெல்லாம் பின்னாடி ஆதாரம்னா அது ஆத்மா. ஒருத்தர்கிட்ட அதை காட்டும் போது அது ஆத்மான்னு காட்டுறாங்க, அதுவே மொத்தமா காட்டும்போது அது பிரம்மம்னு காட்டுறாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். தண்ணீரை கிணத்துல இருந்து எடுத்தாலும், குளத்துல இருந்து எடுத்தாலும், இல்ல எல்லாத்துல இருந்து எடுத்தாலும் அது தண்ணீர் தான். கடல்ல இருந்து கூட எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டம்ளர் தண்ணி கடல்ல இருந்து எடுக்கிறோம், ஒரு டம்ளர் தண்ணி குளத்துல இருந்து எடுக்கிறோம், ஒரு டம்ளர் தண்ணிய கிணத்துல இருந்து எடுக்கிறோம், இல்ல குழாவில பிடிச்சு வைக்கிறோம். எல்லாமே தண்ணீர்னா தண்ணீர் தான். டேஸ்ட் மாறுது மாறல அதெல்லாம் அங்க உள்ளுக்குள்ள போகக்கூடாது. H2O H2O அந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல மாறாத விஷயம் அப்படிங்கிறது ஆத்மா. எதனால மாறாதுன்னா அதுக்கு மாறக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது. உடம்பு கிடையாது, உடம்புனா மாறும். மனம் புத்தி கிடையாது, மனம் புத்தினா மாறும். மாறக்கூடிய எதுவுமே கிடையாது. அது ஆதாரமா இருக்கு. அதனாலதான் அதை உயிர்னு புரிய வச்சேன். உயிர் ஆதாரமானது. அந்த உயிரை கொண்டுதான் இந்த உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் இயங்குகிறது. வெளியில இயக்கம்னு வரும்போது எல்லாம் மாறிடும். அதுக்கு ஆதாரமா இருக்கிற உயிர்னும் போது ரொம்ப சூக்ஷ்மமானது, அது மாறாதது. அது ஆக்சுவலா போச்சு வருதுன்னு நம்ம சொல்றதெல்லாம் கூட நம்முடைய பாவனைக்கு சொல்றோம். உடம்பை விட்டு உயிர் போயிடுத்து, அப்புறம் இன்னொரு உடம்புக்குள்ள புகுந்துருச்சு, அப்புறம் இந்த உடம்புல இருந்து வந்துருச்சு, அப்படிலாம் புகுந்தது வந்தது போனதுன்னு சொல்றதெல்லாம் இந்த ஜீவன் தான் போகுது வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மனம், புத்தி, இந்திரியங்களோட சக்தி இதெல்லாம் தான் இந்த உடல்ல இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போகுது வருதுன்றதெல்லாம். அதுக்கு கூட இங்க இந்த உடம்புக்குள்ள இந்த ஆத்மசக்தி இருக்கிறது போல வெளி உலகம் முழுக்கும் அந்த ஆத்மசக்தி பரவி இருக்கிறது. ஒரு ஒரு காற்றை போல. காற்று எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு இல்லையா? அதை போல காற்றை போல, அல்லது வேறு விதமா சொன்ன ஆகாசத்தை போல வியாபித்து இருக்கிறது. இந்த ஆகாசம் காற்றுக்குமே ஆதாரமானது அந்த ஆத்மானும் போது அது இல்லாத இடமே கிடையாது. இப்ப எல்லா இடங்கள்லயுமே அந்த எனர்ஜி, அந்த ஒரு ஆற்றல், ஆத்மசக்தி ஃபுல்லா இருக்கிறதுனால அதை ஆதாரமா வச்சுக்கிட்டுதான் இந்த ஜீவன் ஒரு உடம்புக்குள்ள போகுது. அதை ஆதாரமா வச்சுக்கிட்டுதான் அந்த உடம்புக்குள்ள அந்த ஜீவன் வாழுது. அதை ஆதாரமா வச்சுட்டுதான் அந்த உடம்புல இருந்து கிளம்பியும் போகுது. இப்போ உள்ள வருது, வாழுது, திரும்ப உடம்பை விட்டு வெளியில போகுது, அப்புறம் எங்கேயோ அது அதனுடைய செஞ்ச பாப புண்ணியத்துக்கு ஏற்றபடி பித்ருலோகமோ ஸ்வர்கலோகமோ எங்கேயோ போகுது, திரும்ப வருது, திரும்ப ஒரு உடம்பு எடுக்குது. அந்த மாதிரிலாம் சொல்றேன் இல்லைங்களா? எல்லா இடத்துலயுமே அந்த ஆத்மசக்தியே வியாபிச்சிருக்கிறதுனால அதுக்குள்ளே இப்ப மீன் தண்ணிக்குள்ளே ஆத்துல இருக்கிற மீன் அப்படியே இங்க இருந்து அங்க போகுது, அங்க இருந்து இங்க வருது, இப்படி சுத்துது அப்படி சுத்துதுன்னு சொல்ற மாதிரி இந்த ஜீவன் இந்த நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்கும். இந்த ஜீவன் இந்த ஆத்மசக்திக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. மேல உலகங்கள், கீழே உலகங்கள் எல்லாமே அந்த ஆத்மசக்தினால் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆத்மான்றது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. அது கர்த்தா கிடையாது. ஆத்மா கர்த்தா கிடையாது, எதையும் செய்பவர் கிடையாது. ஆனா சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. யார் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்கள பத்தி இந்த பாட்டுல சொல்றாரு. தத்ரைவம் சதி, அது தனியா விட்டுருங்க, அது இவ்வாறு இருக்கு. அப்ப இப்ப சப்ஜெக்டுக்கு வர்றாரு. என்னன்னா ஆத்மானம், கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் து யஹ அப்படின்னா, கர்த்தாரம் கேவலம் ஆத்மானம் யஹ, யார் அந்த வெறும் ஆத்மாவை கர்த்தா என்று நினைக்கின்றார்களோ. இந்த வெறும்ன்றது இங்க வார்த்தையை எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, கேவலம்ன்றது இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? வெறும் ஆத்மான்றது பியூர் கான்சியஸ்னஸ், சுத்த ஆத்மா. அந்த மாதிரி சுத்தமா இருக்கு, அதுல எதுவுமே டச் பண்ண முடியாது. ஆகாசத்தை காற்று கூட தொட முடியாது. ஸ்பேஸ்ன்றது காற்று அதுக்கு கீழே இருக்கு, ஆகாசத்துக்கு கீழே தான் காற்று இருக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கு. அதுக்கு மேல காற்று கூட கிடையாது. காற்று கூட ஆகாசத்தை டச் பண்ண முடியாது, தொட முடியாது. ஆகாசத்தை காற்றையை தொட முடியாதுன்னா நெருப்பு போய் எப்படி தொடும்? அதுக்கு கீழே இருக்கிற தண்ணீர் போய் எப்படி தொடும்? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பூமி போய் எப்படி தொடும்? எதுவுமே அதை தொடவே முடியாது ஆகாசத்தை. ஆனா அந்த ஆகாசத்துக்குள்ளதான் எல்லாருக்கும். தான் ஆச்சரியம். ஆகாசம்னா எங்கேயோ மேல மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம வானம் அல்லது ஆகாசம் ஸ்பேஸ்ன்னு மேலேயே கை காட்டிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஸ்பேஸ்ன்றதுக்குள்ளதான் இந்த உலகமே இருக்கு. இந்த உலகத்துக்கு கீழே, இந்த உலகத்துக்கு மேல, உலகத்தினுடைய எல்லா பக்கவாட்டங்கள்ல இந்த உலகம் மட்டும் இல்ல, அண்ட சராச்சரங்கள்ல எத்தனை அண்டங்கள் இருக்கோ,
கோள்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் என்னென்னலாம் சொல்றோமோ எல்லாத்துக்கும் மேல, எல்லாத்துக்கும் கீழே, எல்லாத்துக்கும் உள்ள எல்லாமே இருக்கிறது ஆகாசம் தான். எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய பிரம்மாண்டம் தெரியும். அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த ஆகாசமே ஜட ஆகாசம்ன்றாங்க. அப்படின்னா அது அது வெறும் ஜடம் தான். இந்த கண்களை கொண்டு நீங்க பாக்குறீங்க, ஏதோ ஒண்ணு தெரியுதுன்னா அது ஜடம். சரியா? அதுக்கு பின்னாடி சூக்ஷ்மமாக சிதாகாசம் இருக்கு. அப்படின்னா சிதாகாசம்ன்றது அந்த இறைவன் தான். சித்துனால இறைவன் தான் அறிவுமயமானவர் அப்படின்றது. அதனாலதான் சித் அம்பரம். இவர் வெறும் அம்பரம் கிடையாது. சிதம்பரத்துல இருக்க நடராஜ பெருமான் வெறும் ஆகாசம் கிடையாது, அறிவுமயமான அந்த ஆகாச ஸ்வரூபம். சித் அம்பரம் தான் சிதம்பரம். சரியா? வெறும் ஜட ஆகாசமா இருக்கக்கூடிய மகா ஆகாசமா இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை உடையவர்னு கிடையாது. அம்பரம்னா ஆகாசம். அதனால இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, இந்த தனித்தன்மை பொருந்தி அந்த ஆத்மா இருக்கே, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது, எதோடையும் தொடர்பு இல்லாத, அதை போய் இங்க கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டாங்க. கர்த்தான்னா போன பாட்டுல சொன்னது ஞாபகம் வச்சுங்க. அதிஷ்டானம், தத்தா, கர்த்தான்னு இந்த 5 ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வெறும் அதிஷ்டானம் மட்டும் இருக்கு, கர்த்தா இல்லைன்னா இறந்து போன உடம்பு அது. அப்ப இறந்து போன உடம்புலயும் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் இருக்கு, ஆனா செயல்படாது. சரியா? அதுலயும் பிராணன் வேற போயிடுச்சு. அதனால இது விவிதாச பிரதக்ஷே சேஷ்டாவும் நடக்காது, பல விதமான சேஷ்டைகளும் நடக்காது. அப்புறம் அந்த தேவதைகளும் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். இப்போ ஒரு உடம்புல இருந்து உயிர் போயிடுதுன்னா அந்த உடம்பு மட்டும் அப்படியே இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல, அதிஷ்டானம் மட்டும் இருக்கு. அதுல கர்த்தா இல்ல, அதுல கரணங்கள் எல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் செயல்படாது, சேஷ்டைகள் நடக்காது, அதுல இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கிளம்பி போயிடும். அதனால முறையாக வழி அனுப்பி வைக்கிற மந்திரங்கள் எல்லாம் இருக்கு அந்த உடம்புல. எல்லாத்தையும் மந்திரம் சொல்லி வெளியில போக சொல்லிட்டு அப்புறமா அதை எரிச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம அதுக்குள்ள ஒரு டீப்பா போக வேண்டாம். அப்ப இங்க பாருங்களேன், இப்போ உடம்பு இல்லைனாலும் வேற எதுவுமே நடக்காதா? இப்போ ஒருவேளை உடம்பே எரிஞ்சிருச்சு, அதிஷ்டானம் எரிச்சிட்டாங்க, இல்ல புதைச்சிட்டாங்க, என்னொன்னு பண்ணிட்டாங்க. இப்ப கர்த்தா எங்க இருப்பாரு அந்த உடம்புக்குள்ள? கர்த்தாவும் கிளம்பி போயிடுவாரு. அப்போ 5ல் 1 இல்லைனாலும் எதுவுமே நடக்காது. அந்த உடல் இல்லைனாலும் சரி, கர்த்தா இல்லைனாலும் சரி, கர்த்தா இருக்கிறார், அவங்களுக்கு கரணங்கள் எல்லாம் இல்லைன்னாலும் சரி, கரணங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனா பிராணசக்தி இல்லை, கோமா ஸ்டேஜ்ல படுத்திருக்கிறார். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் இருக்கு, ஆனா கோமால இருக்காருன்னா எங்க சேஷ்டா விதவிதமான செயல்கள் எல்லாம் எங்க நடக்கிறது? அந்த மாதிரி ஆயிடும். அப்ப பாருங்களேன், இத்தனை இருந்தாலும் உள்ள தேவதைகள் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அதுவும் கிட்டத்தட்ட ஜடம் மாதிரிதான், வெஜிடபிள் மாதிரி இருக்காங்கன்னு அது மாதிரி ஆயிடும். ஆனா பகவான் அந்த மாதிரிலாம் யாரையும் சோதிக்கிறது இல்லை. ஏதாவது 1-2 குறை வச்சாலும் மொத்தத்துல ஒருத்தர் வாழறாருன்னா அவருக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்காவது கொடுத்து வச்சிருப்பாரு. மினிமம்னு சொல்றாங்க, குறைஞ்சபட்சம் இது இருந்தாதான் வாழ முடியும்னா அந்த 5ல் மினிமம் கொடுத்து வச்சிருப்பாரு எல்லாத்தையும். இந்த அளவுக்கு இருக்கணும். 5 கருவியில் இப்ப கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்றதுல பாத்தீங்கன்னா கண் இல்லை அப்படின்னா கூட காது, வாய் அதெல்லாம் வச்சு வாழ்ந்துடுறாங்க. ஒரு சிலருக்கு டஃப் அண்ட் டம்னு சொல்றாங்க, அவருக்கு காது கேட்காதுன்னா வாயினால பேச முடியும், ஆனா இது வரைக்கும் கேட்டது இல்லைன்றதுனால எப்படி சப்தத்தை ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அவங்களுக்கு கூட முறையாக சொல்லி கொடுத்தா, காது கேட்கலாம் கூட அவங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லி தராங்க, ஸ்பீச் தெரப்பின்னா. அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்து இல்லைனாலும் இன்னொன்னு வச்சு கொடுத்து எப்படியும் மேனேஜ் பண்றாரு, எல்லாரையும் வாழ வைக்கிறாரு இறைவன். அப்ப அதனாலதான் இங்க சொல்றாங்க, இதுக்கு அப்பாற்பட்ட ஆத்மாவை இதோட போய் எங்க ஜாயின் பண்ணிட்டீங்க நீங்க? ஆத்மானம் கேவலம் துயக அப்படின்னா பஷ்யத் அக்கிருத புத்தித்வாத்ன்னு சொல்றாருங்க. பஷ்யத் அக்கிருத புத்தித்வாத் நசபஷ்யதி துர்மதிஹி அப்படின்னு அடுத்த வரியில சொல்றாருல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, கேவலம் யஹ, கேவலம் ஆத்மாவை கர்த்தாரம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அக்கிருத புத்தித்வாத் பஷ்யத்தின்றார். யார் யார் ஒருவர் கேவலம் ஆத்மானம், அந்த தனிப்பட்ட எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட அந்த ஆத்மாவை கர்த்தா அப்படின்னு நினைக்கிறாங்களோ பாக்குறாங்களோ, பஷ்யத்தினா ஆத்மானம் கர்த்தாரம் பஷ்யதி, ஆத்மாவை கர்த்தான்னு பாக்குறார். யஹ பஷ்யதி, யார் பாக்குறாங்களோ அக்கிருத புத்தித்வாத் பஷ்யத்தின்றார். அக்கிருத புத்தித்வாத்னா அசம்ஸ்காரம்னு சொல்றாங்க, சம்ஸ்காரம் இல்லாத புத்தி. சம்ஸ்காரம் இல்லைன்னா என்னன்னா பக்குவம் இல்லாத புத்தி. பக்குவம் இல்லாத புத்தினா என்ன சொல்ல வராங்க ஆதிசங்கர் சொல்லும் பொழுது, முறையாக ஒரு சாஸ்திரம், அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு, அவர் சொல்ற உபதேசம், சாஸ்திரம் குரு மூலமாக உபதேசிக்கப்படுகிறது. அதை ஒருத்தர் கேட்டு தெரிந்து கொண்டு அதுல இருக்கக்கூடிய அந்த நியாயத்தெல்லாம் எடுத்துக்கிறார். அதுல இருக்கக்கூடிய விஷயத்த அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்கின்றார்.
இதெல்லாம் முறையாக வந்தா அது பக்குவப்பட்ட புத்தி, சம்ஸ்காரம் செய்யப்பட்ட புத்தி. இங்க அசம்ஸ்கார புத்தி, சம்ஸ்காரம் ஆகல, பக்குவம் ஆகல. சம்ஸ்காரம்னாக்கா சம்ஸ்கிருதம்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, சமயக்கிருத்தம், நன்றாக செய்யப்பட்ட சம்ஸ்கிருதம். அசம்ஸ்கிருதம்னா என்ன அர்த்தம்? நன்றாக செய்யப்படவில்லை. கிருத்தம்னா செயல், சம்ஸ்கிருதம் நன்றாக செய்யப்பட்டது, அசம்ஸ்கிருதம்னா நன்றாக செய்யப்படவில்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல அக்கிருத புத்தித்வாத்துனாக்கா அது பக்குவப்படாத புத்தி, இன்னும் மெச்சூரிட்டி வரல. அது ஒரு விதமான என்ன சொல்றது, அதுல சாஸ்திர அறிவை குருவின் மூலமாக அவங்க படிச்சுக்கல. சாஸ்திரம்னா ரொம்ப டெக்னிக்கலா போய் எங்கேயோ குருகுலத்துல உட்காந்து அப்படிலாம் படிக்கணும் இல்லைன்னா அந்த காலத்துல அப்படிதான் வச்சிருந்தாங்க. பொதுப்பட எத்தனையோ இடங்கள்ல இந்த மாதிரி சத்சங்கம் எல்லாம் நடக்கிறது இல்லையா, அதுல எல்லாம் போய் இந்த உடல்னா என்ன, இந்த மனசுனா என்ன, இந்த புத்தினா என்ன, இதுக்கு மேல இந்த உலகம்னா என்ன, நான் யாரு, எனக்கும் இந்த உடல் மனம் புத்திக்கு என்ன சம்பந்தம், எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் படைச்சது யாரு, எனக்கு அந்த இறைவனுக்கு என்ன சம்பந்தம், இந்த இறைவனுக்கும் உலகத்துக்கு என்ன சம்பந்தம், இந்த 5 விஷயம் தான் சாஸ்திரம். அதாவது 5 விஷயம் கண்டிப்பா தெரியணும். என்னது அப்படின்னாக்கா, ஜீவன், ஜெகத், ஈஸ்வரன், அப்புறமா ஈஸ்வரனுக்கும் இந்த ஜெகத்துக்கும் உள்ள தொடர்பு, ஈஸ்வரனுக்கும் இந்த ஜீவனுக்கும் உள்ள தொடர்பு. ரிவர்ஸ்லயும் சொல்லுவாங்க, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள தொடர்பு, ஜெகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள தொடர்பு. மொத்தத்துல இந்த தொடர்புன்றது 2, மற்றபடி மூணா இருக்கிறது அந்த 3. ஜீவன், ஜெகத், ஈஸ்வரன்னா இந்த மனித குலம் அவங்க தான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அதனால இங்க ஜீவன்னா மனுஷனுக்கு என்ன, மற்றது எல்லாமே கூட ஜீவராசிகள் தான். இருந்தாலும் இங்க ஜீவன்னா மனுஷங்கள்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் உலகம்னு எடுத்துக்கிறோம், நாம வாழ்கின்ற உலகம். நான் இருக்கேன், நான் வாழற உலகம் இருக்கு, என்னையும் இந்த உலகத்தையும் படைத்த இறைவன் இருக்காரு. புரியறதுக்காக என்னையும் உலகத்தையும் படைச்ச இறைவன் சொன்னேன். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸ்வரன் இந்த இடத்துல எல்லாமான அந்த இறைவனை குறிக்கிற வார்த்தை. இப்போ அவர் எதற்காக இந்த உலகத்தை படைத்தார், எப்படி படைத்தார், எதற்காக படைச்சார், எப்படி படைச்சார், அவர் எதற்காக என்ன படைச்சார், எப்படி படைச்சார், என்ன கொண்டு வந்து இந்த உலகத்துக்குள்ளேயே விட்டார், நான் ஏன் இந்த உலகத்துக்குள்ள வந்தேன், அப்போ நான் என்ன ஏன் படைச்சாரு, எப்படி படைச்சாரு, இந்த உலகத்தை ஏன் படைச்சாரு, எப்படி படைச்சாரு, எதுக்கு என்ன கொண்டு வந்து இந்த உலகத்துக்குள்ள விட்டாரு, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பு, எனக்கு இறைவனுக்கு என்ன தொடர்பு, இதெல்லாம் யோசிக்கிறது தான் சாஸ்திரம். இதெல்லாம் நம்மளா அந்த புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. இந்த யூடியூப் எல்லாம் பார்த்து அப்படி இப்பெல்லாம் டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க என்னதான் யூடியூப்லயோ மற்றதுல எல்லாம் கூட நீங்க இந்த சத்சங்கம் இதெல்லாம் கேட்டீங்கன்னா கூட பேசிக் நாலேஜ் எல்லாம் முன்கூட்டியே இருந்தா இதை கேட்டு கேட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இல்லாம ஒரு குரு மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு புஸ்தகத்தையோ இல்ல ஒரு வெப்சைட்டையோ அல்லது ஏதோ ஒரு வெளிவிதத்துல ஆன்லைன்ல இருக்கக்கூடிய விஷயங்களையோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்முடைய சந்தேகங்களை எல்லாம் அது போக்காது. குருதேவர் அதெல்லாம் சொல்றாரு சின்மயானந்தர். நீ தூங்கும் போது அது உன்னை எழுப்பாதுன்னு, படிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே தூங்கி போயிடுறேன்னா அது உன்னை எழுப்பாது. ஆனா ஒரு குரு முன்னாடி படிச்சுட்டு இருக்கும்போது தூக்கம் வந்தனா நீ தூங்கிட்டேன்னா அவர் எழுப்பார், எழுப்பி படிக்க வைப்பார். அது காமெடிக்காக சொல்றதான விஷயம் அதுதான். அதனால இங்க என்னன்னாக்கா, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நியாயம்னா ஆராய்ந்து பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்குவோம், நல்லதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது தான் சாஸ்திரம். எது தர்மம் எது அதர்மம் அப்படிலாம் சாஸ்திரம் தானே சொல்லி கொடுக்கறது. அதை வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதம்ன்றே முன்னாடி 16வது அத்தியாயத்து கடைசி பாட்டுல சாஸ்திரம் தான் உனக்கு பிரமாணம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அப்ப எது நல்லது எது கெட்டதுன்னா சாஸ்திரம் தான் சொல்லித்தரும். அதை யார் சொல்றாங்க, குரு சொல்லித்தர்றாரு. குரு எப்படி சொல்றாரு, சாஸ்திரத்தை வச்சுதான் சொல்லித்தர்றாரு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த அகிருத புத்தித்வாத் அப்படின்னாக்கா புத்தி பக்குவப்படலைன்னா அதுக்கு அவர் எஃபர்ட் போடலன்னு அர்த்தம். ஒரு மனிதன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படலை. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாருன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு வழிகாட்டுதலுக்கு சொல்றதுக்கு இருக்காங்க. இந்த சாஸ்திரத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், இந்த சாஸ்திரங்களை இந்த குரு சொல்லித்தர்றார், அந்த குருவின் மூலமாக அதெல்லாம் படிச்சுக்கலாம். அதை படிக்கும் பொழுது உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால்தான் சொல்றாங்க, அந்த சாஸ்திரம் குரு அவர் மூலமாக நமக்கு வர்ற அந்த உபதேசம், குரு உபதேசத்துல வரக்கூடிய அந்த நியாயம், அந்த நியாயத்தின் மூலமாக அவன் பக்குவப்பட்டவன் ஆகிறான். அப்பதான் தெரியும் ஆத்மா கேவலம், அது கர்த்தா கிடையாது, தனித்தன்மை புரிந்தது, அந்த ஆத்மாவே தான் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதெல்லாம் அப்பதான் தெரியுமே தவிர இல்லைன்னா தெரியாது.
அதனால இங்க சொல்றார் அக்ருத புத்தித்வாத் அப்படின்னாக்கா சம்ஸ்காரம் இல்லை அவனுக்கு. அதாவது அவன் இதெல்லாம் முறையாக தெரிந்து கொள்ளவில்லை, அவனா எதையோ நினைச்சுக்கிட்டான் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த அசுர ராஜா மாதிரி அவரா ஏதோ சொன்னதை தப்பு தப்பா தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கவும் இல்லை. ரெண்டாவது முறை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரிதான் தெரிஞ்சுட்டு சரியா தவறான்னா இந்திரன் போய் கேட்டான் பாருங்க, அந்த மாதிரி இவர் கேட்டிருந்தா சொல்லி இருப்பாரு. இல்ல நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லுவார். இல்ல இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு வழிமுறையை. ஆனா அவன் அப்படியே போயிட்டே இருந்துட்டான். அவனுக்கு அந்த டைம் இல்லையா அல்லது அதுல ஆர்வம் இல்லையா இல்லை இவ்வளவுதான் ஆர்வமா நமக்கு தெரியாது. ஆனா இந்திரன் எப்படி யோசிக்கிறார் பாருங்க, சந்தேகப்படுறாரு, திரும்ப போய் கேட்கிறாரு, அப்ப சந்தேகத்தை தெளிவிச்சுக்கிறார். அதுக்கு தானே குரு வேணும். சொல்லி தரதுல சந்தேகம் வர்றது சகஜம் யாருக்கா இருந்தாலும், அந்த சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் 4வது அத்தியாயத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு இல்லைங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினகன்றார். அந்த ஞானத்தை குருவிடம் இருந்து நீ எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா அவர் சொல்றார் பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, விழுந்து நமஸ்கரித்து கேள்விகள் எல்லாம் கேட்டு சேவை செய்து அப்படின்லாம் சொல்றார். இதெல்லாம் முறையாக அவரோடு இருந்து கத்துக்கணும்னு அர்த்தம். மனசு லெவல்ல அவரோட டியூன் ஆகணும், அந்த மாதிரிலாம் இருந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். அப்படி கேட்கும் பொழுது நீ கேள்வி எல்லாம் கேட்கும்போது அவர் பதில் எல்லாம் சொல்லுவாரு. உபதேக்ஷந்தினா அவங்க உபதேசம் பண்ணுவாங்க, ஞானம் உபதேசம் பண்ணுவாங்க. ஞானினக அந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் பண்ணும். தத்துவதர்ஷினக ஞானினக அந்த உண்மையை உணர்ந்த அந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க அப்படின்றாங்க இல்லையா. அப்ப இங்கதான் புரிஞ்சுக்கணும், ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால அந்த ஆத்மாவை வந்து கர்த்தாரம் அப்படின்னு பஷ்யதி, கர்த்தான்னு பாக்குறாங்கன்னா அக்ருத புத்தித்வாத், அவங்க பக்குவப்படாத புத்தி உடையவர்கள். அந்த புத்தியில அந்த சாஸ்திர ஞானம் இல்லை, அந்த புத்தியில தானா வராது, குரு உபதேசத்தின் மூலமாக வரும். அந்த குரு உபதேசத்தை அந்த புத்தி வாங்கிக்கல, அப்ப அதுக்கு நியாயம் இல்லை, அந்த புத்தியில தர்மம் இல்லை அல்லது அந்த புத்தியில நியாயம் இல்லை. என்ன அது தெளிவா இல்லை அந்த புத்தி, அதனால அதுல நியாயம் தர்மம் தெரியாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பஷ்யத்தை அக்ருத புத்தித்வாத் நச பஷ்யதி துர்மதி. அதை அடுத்த வார்த்தையில தெளிவுபடுத்த அவன் ந பஷ்யதி சஹ யஹ சஹ, போன பாட்டுல யஹன்னு சொன்னார் இல்லையா, யஹ கர்த்தாரம், கேவலம் ஆத்மாவை கர்த்தாரம் மன்யத்தைனா யார் அப்படி பாக்குறாங்களோ, சஹ நசன்னு இருக்கு இல்லையா, அந்த சஹனா அந்த மனிதன். நச பஷ்யதி துர்மதினா ந பஷ்யதி அப்படின்னா, அப்போ முதல்ல இருக்கிற பஷ்யத்தி எதுக்கு, ஆத்மாவை கர்த்தாரம் பஷ்யதம், கர்த்தாரம்னு பார்த்துட்டான், அவன் உண்மையை காணவில்லை அப்படிங்கிறதுனால ந பஷ்யத்தின்றார். பஷ்யத்தி ந பஷ்யத்தி, ஒரு வரியில பஷ்யத்தி, அடுத்த வரியில ந பஷ்யத்தி. முதல்ல பாக்குறான் ஆனா பார்க்கல. என்ன பார்த்தான், ஆத்மாவை கர்த்தான்னு பார்த்தான். இங்க சொல்றாரு அவன் உண்மையை பார்க்கல, உண்மையை பார்க்கலன்னு அண்டர்ஸ்டுட். ஏன்னா அக்ருத புத்தித்வாதன்றார், பக்குவம் இல்லாத புத்தி, அதனால அவன் உண்மையை பார்க்கல. ந பஷ்யத்தி. இதே வார்த்தை முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்க பஷ்யத்தி, பஷ்யத் அப்படின்னா பஷ்யத்தி, பஜகோவிந்தத்திலே சொல்லியிருப்பார். இந்த ஜடிலோ முண்டி லுஞ்சித கேஷ காஷாயாம்பர பகுகிருத வேஷ பஷ்யன் அபிச்ச ந பஷ்யத்தி மூடக உதார நிமித்தம் பகுகிருத வேஷ. பார்த்தா அதாவது என்ன, முதல்ல இறைவனை பார்க்கணும், உண்மையை உணரணும் அப்படின்னு வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், துறவு வாழ்க்கைக்கு வந்தான். பார்த்தான், அதாவது என்ன பார்த்தான்னா இப்படிதான் இறைவனை தெரிஞ்சு கொள்ள வேண்டும்ன்ற அந்த வழியை பார்த்து வந்துட்டான். ஆனா பார்க்கல. என்னன்னா அந்த வழியில வந்ததுக்கு அப்புறம் தடுமாறி போயிட்டான். அப்ப என்ன ஆயிடுதுனாக்கா உதர நிமித்தம் பகுகிருத வேஷம்னா அப்புறம் வயிற்று பொழப்புக்காக என்னென்னவோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான், செய்ய ஆரம்பிச்சிட்டான். பொதுவா என்னன்னாக்கா ஏதோ சூழ்நிலைகள் நம்மளை மாத்தி விடுறது. முதல்ல ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோட ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம், அப்புறத்துல சில பேர்ல என்ன பண்ணிடுவாங்க, அந்த வழியில தடுமாறி வேற விஷயத்துக்கு போயிடுவாங்க, குறிக்கோளை அடையாம டைவர்ட் ஆயிடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதைதான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில டைம்ல வேற எதையோ போய் அடைஞ்சிருவாங்க தப்பா. ஏன்னா அது ஏதோ ஒரு விதத்துல தடுமாட்டம். சரி, அங்க அதுக்குள்ள போக வேண்டாம். இந்த விஷயம் என்னன்னாக்கா நச பஷ்யதி, அவன் காணவில்லை. சஹ ந பஷ்யதி, அவன் காணவில்லை. எதனால, ஒரே வார்த்தைப்பட்ட துர்மதி, தீய புத்தி உடையவனாயிட்டான். ஆக்சுவலா துர்மதினா எப்படி வேணா அர்த்தம் எடுத்துக்கலாம். நீ கெட்ட புத்தி அல்லது தீய புத்தி, அல்லது சுமதிக்கு எதிரானது. சுமதினா நல்ல புத்தி, நல்ல புத்திக்கு எதிரான, சுமதிக்கு எதிரானது துர்மதி. சுமதினா பெண்களுக்கு வைக்கிறாங்க பேர், ஆனா உண்மையிலே நல்ல புத்தின்னு அர்த்தம். அதனால்தான் அந்த காலத்துல ஆண்களுக்கு கூட அந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க, சுமதின்னு. நிறைய புராணங்கள் எல்லாம் மந்திரிமாரோட பேர் சுமதின்லாம் இருக்கும்.
இப்போ தசரத ராஜாவுக்கே அந்த மாதிரி ஒரு மந்திரி இருந்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மனுடைய அந்த இதுல இருக்கிற இல்லையா மலையத்வஜ பாண்டியனுக்கு சுமதினு ஒரு மந்திரி இருப்பார். அப்புறம் மீனாட்சி அம்மனுக்கு அவரே மந்திரியா இருப்பார். இவங்களெல்லாம் இந்த சுமதி போன்ற மந்திரிகள் எல்லாம் கூட்டுக்கிட்டு தான் அவங்க யுத்தத்துக்கே போவாங்க, கைலாயம் வரைக்கும், திருக்கைலாயம் வரைக்கும். அங்க போய் பரமேஸ்வரனை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த 3வது ஸ்தானம் மறைஞ்சிருது. 3வது அந்த ஸ்தானம், அந்த இது ஸ்தானம் அது மறைஞ்ச உடனே அவங்க வெட்கப்பட்டு தலை குனிறாங்க. அப்புறமா மந்திரி கிட்ட தான் ஆலோசனை பண்றாங்க, என்ன இது மாதிரி. அவருக்கு எல்லாமே தெரியும், ஏற்கனவே எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது அவருக்கு. அதனால அவர் சொல்றாரு, இவர் தான் உனக்கு கணவரா வர போறாரு அப்படிங்கறதெல்லாம். எதுக்குன்னா நிறைய இடங்கள்ல மந்திரிக்கு அந்த சுமதியின் பேர் இருக்கும். நல்ல புத்தியுடையவர் தான் மந்திரியா இருக்கணும். ஆக்சுவலா நம்முடைய புத்தி தான் நமக்கு மந்திரி. அந்த ராஜா எப்படி அரசாட்சி பண்ணணும்னு மந்திரி தானே வழிகாட்டுறார். அவர் கண் போன்றவர் அந்த ராஜாவுக்கு. புத்தியை வச்சுதான் அவர் வழிகாட்டுறார், அவருடைய புத்தியை வச்சு. அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு மந்திரின்றது தலைமுறையா அந்த மாதிரியே அடுத்தடுத்த தலைமுறையில இந்த அந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படிதான் வர்றாங்களாம். திடீர்னு ஒருத்தர் மந்திரி ஆயிட முடியாது. ஆமாத்தியர்னு ஒரு வம்சமே இருந்திருக்குன்னு சொல்லுவார் காஞ்சி மகாபெரியவர். ஆமாத்தியர் அப்படின்னாக்கா அதான் அமைச்சர்னு தமிழ்ல மாறி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அமைச்சர் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அமைச்சர்ன்றது ஆமாத்தியர். ஆமாத்தியர்னா பிராமணர்களே ஒரு பிரிவு பிராமணர்கள். அவங்க இந்த கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு இப்படி வந்துட்டாங்க. வீரம், அரசாட்சி இந்த இதுல வந்துட்டாங்க. இதுலயே வேறு சிலர் தான் நிறைய வேதங்களையே படிச்சு அதுல அவங்க குருவாக இருந்து அதை மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி அப்படி போறாங்க. அந்த மாதிரிதான் அந்த படிக்கும்பொழுது எல்லாத்தையும் படிச்சுக்கிறாங்க. அதுல எதுல விருப்பம் இருக்கு அதுல பிரிஞ்சு போறாங்க பாருங்க. இதுதான் நான் தொழில எடுத்துட்டு போறேன், இப்படிதான் நான் போக போறேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த வேதங்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிட்டவங்களாமும் அந்த பிராமண வம்சத்துல இருக்கிறாங்க குருமார்களாக. அதுல இருந்து வெளிப்பட்டு வந்தவங்களதான் சில பேர்லாம் இந்த மாதிரி வர்றாங்க. துரோணாச்சாரியார்லாம் அப்படிப்பட்டவர். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் அவங்களாம் பிராமணர்கள் தானே. இது மாதிரியே பாத்தீங்கன்னாக்கா ராஜாக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரிமார்களா இருக்கிறவங்க எல்லாம் பிராமணர்களா இருந்தாங்க. ஆனா அவங்க இந்த விஷயத்துக்கு மாறி வந்துட்டாங்க. வேதம் தெரியும் அவங்களுக்கு, ஆனா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி துறைக்கு போகல. அப்ப வேதம் தெரியாதவங்க கிடையாது அவங்க எல்லாம். ஆனா அதை தொழில எடுத்துக்கல, மத்தவங்க சொல்லி தரணும் அப்படின்னு அந்த கடமையை எடுத்துக்கல. சரி, அப்ப இங்க பாருங்க, நசபஷ்யத்தி துர்மதினா அவன் காணவில்லை. அப்ப இதுலயே ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதே இன்னொரு விஷயத்த புரிய வைக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவை தனித்தன்மை பொருந்திய ஒப்பிட முடியாத ஒப்பு உயர்வற்ற அந்த ஆத்மாவை கர்த்தான்னு பாக்குறவன் துர்மதி உடையவன். அவன் அகிருத புத்தி உடையவன், பக்குவப்படாத புத்தி உடையவன். அகிருத புத்தித்வாத், அதன் காரணமாக புத்தித்வாத்னா பக்குவப்படாத புத்தியின் காரணமாக. அந்த புத்தி பக்குவப்படலாம் என்ன ஆயிடும், அது துர்மதி ஆயிடும். போக போக அந்த பக்குவப்படாத புத்தி துர்மதி ஆயிடும், கெட்ட புத்தி ஆயிடும். ஏன்னா ஒரு பழம் கெட்டுறதுக்கு முன்னாடி அந்த அறிகுறி எல்லாம் தெரியும் போது அதை நம்ம பயன்படுத்திடும், கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போகுதுன்னு தெரியும் போதே அதை எடுத்துக்காம இன்னும் 1 நாள் 2 நாள் கெட்டே போயிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை ஒண்ணும் பண்ண தூக்கி போட வேண்டியதுதான். அது ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி. அது நல்லா இருக்கும் போதே சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அது நல்லா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகும் போதே அதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி அந்த புத்தி பக்குவப்படாம இருக்குன்னா அதை பக்குவப்படுத்துறதுக்கு முதலே முயற்சி பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அந்த முயற்சி நம்ம கொஞ்சம் காலம் தாழ்த்திட்டோம், கொஞ்சம் காலம் கடந்து போயிடுச்சுன்னா அது கெட்ட புத்தியா மாறிடும் கம்ப்ளீட்டா. இதுல கொடுமை என்னன்னாக்கா, அந்த சாஸ்திரத்தையே அதை படிக்காம வேற எதையோ சாஸ்திரம் நம்பி தப்பான விஷயங்கள் எல்லாம் படிச்சு அப்போ அந்த புத்தியை கெட்ட புத்தியாகவே ஆக்கக்கூடிய நினைச்சிருவாங்க. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு அந்த விமானத்தை எப்படி ஓட்டுறது அப்படின்னு கத்து கொடுக்கறதும் ஒரு சாஸ்திரம், விமான சாஸ்திரம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பயணிகளை கொண்டு போற விமானத்தை ஓட்டணும், எப்படி போருக்கான விமானத்தை ஓட்டணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தரதுக்கெல்லாம் கல்வி இருக்கு. அதை சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் துறை இருக்குன்னா அதை நல்லா கத்துக்கிட்டு அதை கொண்டு போய் ஒரு பெரிய பில்டிங் மேல இடிச்சு இப்படியும் அழிக்கலாம்னாக்கா அந்த அந்த புத்தியை எப்படி எடுத்துப்பீங்க நீங்க? அதை கொண்டுதான், அந்த புத்தியை கொண்டுதான் இதெல்லாம் உருவாக்குனாங்க. அந்த புத்தியை கொண்டுதான் இதை பயன்படுத்தி வாழ்க்கையை நடத்தினாங்க. அதே புத்தியை கொண்டு அழிக்கிறாங்க. அப்படின்னா அங்கதான் அவனுடைய புத்தி துர்மதின்னு ஆகுது. அதாவது அந்த புத்திக்கு கிடைச்சது எல்லாத்தையும், இப்ப கெட்டு போன ஒரு பழம் அந்த கூடையில இருக்குன்னா எல்லா பழத்தையும் கெடுத்துரும். நிறைய பழங்களுக்கு நடுவில் ஒரு கெட்டு போன பழம் இருந்தா எல்லா பழத்தையும் கெடுத்துரும். அந்த மாதிரி ஒரு மனிதன் கெட்டு போனவனா இருக்கான்னா அவனுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தா கூட அது கெட்டதுக்கு தான் பயன்படுத்துவான். அப்படிதான் இருக்காங்க. அதான் வாசனைன்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு எல்லாம் நல்லதே சொன்னாலும் இதெல்லாம் தமிழ்லயே அந்த காலத்துல ஒரு நல்ல நல்ல பாடல்கள் மூலமா எல்லாம் கொடுத்துருக்காங்க. மழை காலத்துல
குரங்கு மழையில நனைஞ்சு அப்படியே குளிர்ல நடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதாம். அதுக்கு எல்லாம் கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு, இல்ல நல்ல 5வது அறிவு வேற இருக்கு, மனுஷனுக்கு அடுத்த நிலைன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம சாஸ்திரத்துல அப்படி சொல்லல. அவங்க மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, டார்வின் தேரியெல்லாம் குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன்லாம். அப்படி இருக்கும்பொழுது தூக்கணாங்குருவி அழகான ஏற்கனவே ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ள நிம்மதியா இருந்துட்டு இருக்கு, குழந்தை குட்டியோட, அது குஞ்சுகளோட. அப்படி இருக்கும்போது அந்த தூக்கணாங்குருவி வருத்தப்பட்டு இந்த குரங்கை பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டான். நான் பாரு, எனக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது, 2 காலை தவிர ஒண்ணும் கிடையாது. நான் மூக்குனாலேயே குச்சிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து மழை காலத்துக்கு முன்னாடியே நிறைய குச்சிகளால இந்த கூடெல்லாம் கட்டி நான் எப்படி பாதுகாப்பா இருக்கிறேன் பாரு, குளிர் மழை எதுவும் பாதிக்காம இருக்கிறேன் பாரு. உனக்குதான் நல்ல கை இருக்கு, எல்லாம் இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் இருக்கு, நீ ஏன் ஒரு கூண்டு கட்டிக்க கூடாது அப்படிலாம் சொல்லி கொடுத்தான். அது நினைச்சது நம்ம நல்லதை சொன்னா அவன் நல்லதை கேட்டுட்டு நல்லா வாழ்வான், நல்லா செய்வான், அந்த மாதிரி எண்ணத்துல நல்லதை நினைச்சு சொல்லுது. ஆனா அந்த குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன நினைச்சுக்கிட்டான், உனக்கு எவ்வளவு திமிரு, நீ இவ்வளோண்டு இருக்கிற, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா, எதனால, நீ அந்த கூட்டுக்குள்ள இருக்கிறதுனால தானே. இப்ப அந்த கூட்டை பிச்சு போடுற மாதிரி, அப்ப அந்த கையை காலை வச்சுட்டு அது என்ன பண்ணுது, அது கூட்டை கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா. தூக்கணாங்குருவி கூடு கட்டுறது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குச்சியா கொண்டு வந்து அதை பின்னி பிணைஞ்சு அவ்வளவு அழகா கட்டும். காத்துல விழாது, பெரிய புயல் காத்து வந்தா கூட அந்த மரமே விழுந்தா கூட அந்த மரக்கிளையில அது அதோட தொங்கிட்டு இருக்கும். காத்துல அது விழாது, ஆனா தனியா ஆடிட்டு இருக்கும் அவ்வளவு அழகா. அந்த கிளையை விட்டு கொஞ்சம் கீழே வரைக்கும் கொண்டு வந்து அதை கட்டும் அவ்வளவு அழகா. காத்துல விழாது, மழையில நனைஞ்சாது, உள்ளுக்குள்ள அதுக்கு எந்த பாதிப்பும் வராது, அப்படிலாம் கட்டினதை கோபத்தோட போய் பிச்சு போட்டுதான் தாண்டி பீக்கும் அப்படிலாம் சொல்லி அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. தூக்கணம் குருவி ஒரு நெறி சொல்ல, குரங்கு மழைதனில் நனைய, தூக்கணம் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்தது அந்த குரங்குன்ற மாதிரி. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கெட்ட புத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு உபதேசம் பண்ணா அவங்க நம்மள அழிச்சிட்டு போயிடுவாங்க. விஷயத்தை இங்க பாருங்க, நசபஷ்யத்தி துர்மதின்னு அவன் காண்பதில்லை அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றாங்க. அவனுக்கு ஏற்கனவே சம்ஸ்காரப்படி முன்னாடி இருந்த அந்த பழக்க வழக்கத்தின்படி முன் ஜென்மங்கள்ல அவன் இந்த பிறகு அவனோட வாழ்க்கையின் முறைப்படி அவன் இந்த உடம்புதான் ஆத்மான்னு நினைக்கிறான், அல்லது இந்த ஜீவனை தான் ஆத்மான்னு நினைக்கிறான்னா நம்ம சொன்னா கூட அவ்வளவு சுலபத்துல மாற மாட்டாங்க. அதனால இங்க என்ன சொல்றாங்க, அவனுக்கு துர்மதியா இருக்கிறதுனால ஏத்துக்க மாட்டேங்கிறான். கெட்ட புத்தியில யாரும் அதெல்லாம் ஏத்துக்கிறது இல்ல. அதனாலதான் ஹனுமான்ஜியை குருவா வச்சு பாடும்போது ஸ்ரீ குரு சரண சரோஜரஜான்னு சொல்லி துளசி ராமாயணத்துல அந்த குருவாக அவர் ஏற்றுக்கொண்ட அந்த ராமாயணம் எழுதினாட துளசிதாசன் ஒரு ஹனுமான் சாலசை எழுதும்போது சொல்ற, குமதி நிவார சுமதிக்கே சங்கின்றார். கெட்ட புத்தியை நீக்கி நல்ல புத்தியை அருள்பவர். குமதி நிவார, கெட்ட புத்தியை நீக்கிறார், துர்மதியை போக்குறார். சுமதிக்கே சங்கினா நல்ல புத்தியோட சேர்த்து வைக்கிறார். அப்படின்னா அந்த ஜீவனைன்னு எடுத்துக்கணும். அந்த ஜீவன் புத்தியோட கூடியது. அந்த ஜீவனை அந்த கெட்ட புத்தியை நீக்கி நல்ல புத்தியை கொடுத்து பக்குவப்படுத்துறாரு. அப்போ அந்த ஜீவன் இறைவனை அடைஞ்சிரும். அதுதானே குருவனுடைய வேலை. அதை ஹனுமான் செய்யறார் அப்படின்னு சொல்லி எத்தனையோ யுகங்களா பண்றார். போன யுகத்துல இருந்து ஆரம்பிச்சு, அது துவாபர யுகத்திலையும் பண்ணாரு, கலி யுகத்திலையும் பண்றார், திரேதா யுகத்துல ஆரம்பிச்சார். கிருத்தயுகம், திரேதாயுகம், திரேதாயுகத்துல ஆரம்பிச்சு திரேதாயுகத்திலையும் பண்ணியிருப்பாரு, துவாபர யுகத்திலையும் பண்ணியிருப்பாரு, கலியுகத்திலையும் பண்றாரு, திரும்பியும் அடுத்த சத்தியுகம் கிருதயுகத்திலையும் பண்ணுவார். இப்படி வந்துட்டே இருக்கும். சரி, நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் கருத்து. இந்த பாட்டுல 2 முக்கியமான கருத்து சொல்றாங்க. ஒரு மனிதன் ஆத்மாவை எதற்குமே எல்லாவற்றுக்குமே அப்பாற்பட்ட ஆத்மாவை கர்த்தா என்று நினைத்தால் அவன் பக்குவப்படாத புத்தியுடையவன், குருவையோ சாஸ்திரத்தையோ ஏற்றுக்கொண்டு அதன் வழியில போகாதவன், அதனால அவன் துர்மதி உடையவன், அவனால பார்க்க முடியாது, அந்த ஆத்மானுடைய உண்மை தத்துவத்தை பார்க்க முடியாது அப்படின்ட்டார். சரியா? இதுல ஆதிசங்கரர் இன்னும் ரொம்ப ஹை லெவல் பிலாசபி சொல்றார். இதெல்லாம் உங்களால ஏத்துக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்புதான் நான்னு பாக்குறத மட்டும் இங்க அர்த்தம் எடுத்துக்கிறது இல்லையா. ஆத்மானம் கேவலம் துயக கர்த்தாரம் மன்யதே சொல்ற, கர்த்தாரம் பசதி, அந்த ஆத்மாவை கர்த்தான்னு பாக்குறாங்கன்னாக்கா அதுக்கு அவர் என்ன சொல்றாருனாக்கா, தேகாபிமானம் இருக்கிறவங்களை மட்டும் இந்த இடத்துல துர்மதி அல்லது இந்த இடத்துல அக்ருத புத்தித்வாத் அப்படின்னு சொல்லல. யார் ஒருத்தர் இந்த ஜீவாத்மான்னு கூட தனிப்பட்டு பிரிச்சு பாக்குறாங்களோ, அதாவது இந்த மனம் புத்தி அப்படிங்கிறதுலாம் இது ஜீவாத்மா, இதுக்கு பாப்பம் உண்டு, புண்ணியம் உண்டு, இதுக்கு கர்மம் உண்டு, இதனால இது நிறைய பல ஜென்மங்களை செஞ்சிருக்கு, அதோட தோற்றச்சிப்பு வந்திருக்கு, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாரு இல்லைங்களா. இத கூட அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் கூட இன்னும் பக்குவப்பட வேண்டி இருக்கு, அதனால அக்கிருத புத்தி தான் இது துர்மதி தான்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாவற்றையுமே அந்த தர்மம் அதர்மம் எல்லாம் பாக்குறாங்க, அதுல தர்மத்தை எடுத்துக்கிறாங்க, நான் ஜீவன், நான் தர்மத்தை பின்பற்ற வேண்டும், நான் இதெல்லாத்தையும் செய்யணும் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா. அது கூட இருக்கு.
இந்த உடம்புதான் நான்றதை விட இது கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலை. உடம்புதான் நான் நினைக்கிறவன் எதை பத்தி யோசிக்காம அவனுக்கு தப்புனாலும் ரைட்டுனாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், தப்பெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இவன் கொஞ்சம் பாப புண்ணியத்துக்கு பயப்படுறான். பாப புண்ணியத்தை செய், தர்மத்தை கடைபிடிக்கணும், அதர்மத்தை விட்டுடணும், மறுபிறவி எல்லாம் உண்டு நமக்கு, அதெல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்றான் இல்லையா. இந்த உலகம் இருக்கு, இறைவன் இருக்கார், நான் இருக்கேன், நான் ஜீவன், இந்த உலகம், அதுக்கு மேல இறைவன், இதெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி எதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லெவல் உட்கார்ந்து இருக்க கூடாது. படிப்புல இந்த லெவலோட நின்றுடக்கூடாது. ஒண்ணுமே தெரியாதவங்க இருக்காங்க. அந்த எலிமெண்ட்டை விட ஹையர் செகண்டரி வசதி தான். ஆனா அந்த ஹையர் செகண்டரியை விட அந்த காலேஜ், அதுக்கு மேலான மேற்படிப்பு எல்லாம் இருக்கு. அதுல ஒரு லெவல் இருக்கு, இதுதான் முடிந்த நிலைன்ற மாதிரி. அதுல ஆராய்ச்சி பண்ணி அதுல அந்த டாக்டரேட் வாங்குற அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க என்ன சொல்றாருனாக்கா, உண்மைய சொல்ல போனா நான் ஆத்மான்னு தெரிஞ்சாச்சுன்னா அந்த ஆத்மாவுக்கு தான் பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. அதுக்குதான் உடம்பு, மனசு, புத்தி எதுவுமே கிடையாது. அதனால அதுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அதனால அதுக்கு பிறவியும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனால தனக்கு அந்நியமா வேற எதுவுமே கிடையாது. தனக்கு அந்நியமா எதுவுமே கிடையாதுன்னு அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம் மட்டும்தான் சுமதி, நல்ல புத்தி உடையவன். ஆக்சுவலா ரெண்டாவது எதுவுமே கிடையாதுன்றதுதான் அத்வைத்தம் ஆதிசங்கர ஸ்தாபிச்சது. அவர் வேதத்திலிருந்து அடிப்படையை எடுத்துதான் ஸ்தாபிக்கிறார். அவர் ஒன்றும் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லல. காலம் காலமா வேதத்துல இருக்கிறத அவர் தான் ராமரா அதான் உபதேசம் பண்ணி இருக்கிறாரு முக்கியமானவங்களுக்கு எல்லாம். இந்த ஆரம்ப தியான ஸ்லோகத்திலே ஒரு ராமாயணத்துல ஹனுமானை முன்னிட்டு கொண்டு இந்த ஆத்ம தத்துவத்துல உபதேசம் பண்ணாருன்னு தியான ஸ்லோகத்திலே பிரபஞ்சன சுதன்னு சொல்லி, அதுல அதாவது வாயு மைந்தனுக்கு என்ன ரிஷிகள் எல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கறாங்களா, எப்பேற்பட்ட பக்குவ நிலையில இருப்பாங்க. ஆனா ரிஷிகள் எல்லாம் பிராமணர்கள்ன்ற ஸ்தானத்துல இருக்கிறவங்க. இவரும் ஒரு க்ஷத்திரியர். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள் பிராமணர்களுக்கு ஸ்தானம் மேல, குரு ஸ்தானம் பிராமணர்கள் எல்லாம். அப்போ ஒரு சிஷ்யன் குருவுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. மேபி அந்த குருவுக்கு தெரியாததெல்லாம் கூட சிஷ்யனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தா கூட குரு கேட்கிறான்றதுக்காக நான் குரு நீ சிஷ்யன் எல்லாம் சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. அதனால ரொம்ப பணிவாக இருக்கக்கூடிய ராமபிரான் அவங்க எல்லாம் ரொம்ப வற்புறுத்தி கேட்கறாங்க, எங்களுக்கு சொல்லுங்க ரிஷிகள் எல்லாம். அப்ப என்ன பண்றார், அவருக்கு அடுத்த லெவல்ல மிருகமும் இல்ல மனிதனும் இல்லைன்னு மாதிரி ஹனுமான் அந்த வடிவத்துல இருக்காரு இல்லையா. ஹனுமான் வானரம்ன்றோம். நரன் வா அப்படின்னா மனிதனா, அப்படின்னா மனிதனா அல்லது மிருகமா அப்படின்னு கேட்கிற மாதிரி. மிருகமும் இல்லை, என்ன 4 வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்காரு, 9 வியாக்கரணங்கள் எல்லாம் படிச்சிருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால. அப்போ அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னா ஆனா மிருக வடிவத்துல இருக்காரு. ஒரு மனிதனை போலும் இருக்கிறாரு, மிருக வடிவத்திலும் இருக்கிறாரு, ஆனா அதுக்கு மேல தெய்வமாவும் இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் என்ன பண்றார், ராமர் இவர் வச்சுக்கிறார். ஹனுமான் எப்பவுமே பாத சேவை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ஹனுமானை பார்த்து சத்தமா உபதேசம் பண்றாராம். இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி, ஆஞ்சநேயா நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ரிஷிகள் எல்லாம் இது நமக்கு தான் சொல்றாரு. ஆனா அந்த காலத்துல இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தின்படி சாஸ்திரத்தை மீறாமல் பெரியவங்களுக்கு சின்னவங்க உபதேசம் பண்ணக்கூடாதுன்ற முறையினால தன்னை விட அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஹனுமானை முன்னிட்டு கொண்டு எல்லாருக்கும் தான் உபதேசம் பண்ணணும். அவங்க எல்லாம் ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த விஷயம் என்னன்னா, ஹனுமானுக்கு கேட்காமையே கிடைச்சது. அது ரொம்ப குலகாங்கிதான் அடைச்சிட்டார் ஹனுமான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். இப்ப இதுவரைக்கும் தெய்வமா வணங்கிட்டு இருந்தார், இப்ப குருவாகவும் ஆகிட்டார் ராமபிரான். அப்பதான் ஹனுமானுக்கு ராமர் குருவாகவும் ஆகிட்டார். அப்ப அதுக்கு முன்னாடி தெய்வம், அப்புறமா குரு, எப்பவுமே இவர் தாச பாவத்துல இருக்கான தலைவன், இந்த மாதிரி எல்லாம் எல்லாமாவும் இருக்கிறார். அதனால இங்க விஷயம் என்னன்னாக்கா, இதுதான் முறை, இப்படிதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இதை கடந்து வரணும். ஆத்மாதான் எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் சுமதி. அதனால இந்த நல்ல புத்தியை பெற்றுக்கொண்டவர்கள் அதுக்கு மேல செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. கிருத்தகிருத்தியாகான்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்துல, வேதத்துல செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்ப அந்த கிருத்தகிருத்தியாகன்றது என்னன்னாக்கா, நான் ஜீவன் இல்லை, இதெல்லாம் ஒரு கனவு போல. நான் ஜீவன் நினைக்கிறதோ, இது உலகம்னு நினைக்கிறதோ, இங்க நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறதுன்னு நினைக்கிறதோ, இது எல்லா விஷயங்களுமே நம்ம கனவுல எத்தனைதான் நீங்க பாத்தீங்கன்னா எந்திரிச்சு அதெல்லாம் கனவு நல்லா தெரியுது இல்ல நமக்கு. நீங்க ஒரு பெரிய யுத்தத்தையே பார்க்கலாம், சண்டையே பார்க்கலாம், இல்ல உலகம் அழியறதே கூட பார்க்கலாம். நீங்க என்ன வேணா கனவுல பாருங்க, நல்லதோ கெட்டதோ எது வேணா பாருங்க.
ஆனா எந்திரிச்சா அதெல்லாம் வெறும் கனவுன்னு தெரியுது. ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, தூங்கி எந்திரிச்சு பிற்பாடு அப்படி இல்லை, தூங்கும்போது மட்டும்தானே அப்படி இருந்தது. அந்த மாதிரி நம்ம பாக்குற அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய கனவுகள் எல்லாம் வருது நமக்கு. ஆனா இறைவனுடைய படைப்புல மாயையினால் அது பெரிய கனவா படைச்சிட்டாரு இந்த உலகத்தை. அதனால நமக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்தது, இப்பவும் இருக்கு, நமக்கு பின்னாடி இருக்க போது, எல்லாம் நடந்துட்டே இருக்க போது. சூரியன் இருக்கிற, சந்திரன் இருக்கிற, நட்சத்திரங்கள் இருக்கு, இந்த உலகமும் சுத்திட்டு இருக்கு, என்னென்னவோ நடந்துட்டே இருக்குன்றதுனால இது சத்தியம்னு நினைச்சிடணும். ஆனா பகவான் இதெல்லாம் வேதத்தின் மூலமாக கொடுத்திருக்கார், சாஸ்திரங்கள் மூலமாக கொடுத்திருக்கார், ரிஷிகள் மூலமாக கொடுத்திருக்கார், அவரே வந்து உபதேசம் பண்ணியிருக்கார். இப்ப கீதையில அவர் தான் சொல்லிட்டு இருக்கார். என்ன சொல்றாருன்னாக்கா, இதெல்லாம் சத்தியம் போல தெரியுது, ஆனா சத்தியம் கிடையாது. இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் தானே. ரிஃப்ளெக்ஷன் என்னது? நம்முடைய முகத்தை கண்ணாடி காட்டுதுன்னா நம்மளை போலவே அதுல தெரியுதானா? அது நான் கிடையாது. நான்னாக்கா அது உடஞ்சா நான் அழிஞ்சிடணும். கண்ணாடி உடஞ்சு போச்சுன்னா நான் அழிஞ்சு போயிடணும். கண்ணாடி உடஞ்சால் நான் இருக்கனே. அப்போ இந்த கண்ணாடி வேற, நான் வேற, ஆனா கண்ணாடி என்னதான் காட்டுது. அதே மாதிரி இந்த உலகம் எல்லாத்தையும் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மை போல தெரியுது. ஏன்னா நான் உண்மையினுடைய வடிவமா இருக்கிறேன். எனக்குள்ள அந்த உண்மை இருக்கு. எனக்குள்ள அந்த உண்மை இருக்கிறதுனால, எனக்குள்ள அந்த இறைவன் இருக்கிறதுனால எல்லாம் உண்மையை போல தெரியுது. எனக்குள்ள அஸ்திவாரமா, ஆதாரமா, அதிஷ்டானமா, நிலையானது எது இருக்கு? அந்த இறைவன் இருக்கார். அதனால எனக்கு எல்லாமே உண்மையா தெரியுது. எனக்குள்ள அந்த உண்மை இருக்கிறதுனால எல்லாம் உண்மையா தெரியுது. ஆனா இந்த உண்மை நிலையானது, அது உள்ளுக்குள்ள ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு பின்னாடி அந்த உண்மை ஆதாரமா இருக்கு. இந்த உலகத்துக்கு அது நம்முடைய கண்களாலோ, நம்முடைய புத்தியினாலோ, நம்முடைய மனசுனாலயோ தொட முடியாத நிலையில இருக்கு. ஆனா அதுதான் நான் உணர்ந்துக்கலாம், அவ்வளவுதான். அந்த உணரும் பொழுது அதுதான் சமாதி நிலை. இந்த மாதிரி உச்சத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த உலக வாழ்க்கையில எதுவுமே அவங்க பாதிக்காத நிலைமைக்கு போயிடுறாங்க. அதுதான் முக்தி நிலை, மோட்சம், பந்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலை, ஜீவன் முக்தி எல்லாம் சொல்ற இல்லைங்களா? அப்படி எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இந்த உடல் தான் நான் நினைக்கிறவங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நான் தான் ஜீவன்ற கர்த்தா, நான் தான் இந்த உடல் தான் நான் அந்த உடல் தான் கர்த்தான்னு நினைக்கிறத விட ஒப்பிட்டு பார்த்தால் நான் இந்த ஜீவன் தான் கர்த்தான்னு நினைச்சா கொஞ்சம் உயர்ந்தவங்க தான். அவங்க வந்து நல்லதான் செய்ய போறாங்க, நல்ல வாழ்க்கையை தான் வாழ போறாங்க, அந்த மாதிரி எல்லாம். ஆனா அவங்களுக்கும் மேலான ஒரு நிலையை அவங்க உணர்ந்து அதுக்கும் போகணும். அப்ப என்னன்னாக்கா, இந்த நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. அதான் கடைசியில சொல்றார் உபதேசத்துல, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹான்றார். எல்லாத்துல இருந்து உன்னை விடுவிக்கிறேன், எல்லா பாபத்துல இருந்து விடுவிக்கிறேன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம காலையில செஞ்ச பாபம் எல்லாம், இந்த சந்தியாவந்தத்துலாம் சொல்லுவாங்க, ராத்திரி செஞ்ச பாபம் எல்லாம் காலையில மந்திரம் சொன்னா போயிடும். அப்போ அடுத்த வேலைக்கு அதே மந்திரத்தை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, காலையில இருந்து மத்தியானம் வச்சு செஞ்ச பாபம்லாம் மத்தியானம் செஞ்சா போகும். திரும்பவும் சாயந்தரம் செய்யும் பொழுது மத்தியானத்துல சாயந்தரம் வரைக்கும் செஞ்ச பாபம்லாம் சாயந்தரம் செஞ்சா போகும். அப்புறம் திரும்பவும் சாயந்தரத்துல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் ஏதாவது செஞ்சா, அப்ப தினம் பாபம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை போக்கிக்கிட்டே இருக்கிறோம். இது எப்படின்னாக்கா, அந்த கிறிஸ்தவ முறையில கூட பாப மன்னிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்ல நடுவுல எப்போ போய் கேட்கறோமோ அந்த மாதிரிலாம். அப்ப என்னன்னா, அந்த பாபத்துக்கு மன்னிப்பு கொடுத்துட்டா கூட திரும்பவும் பாபம் செய்யறான். இதுக்கு எப்பதான் முடிவு? அப்ப நான் அந்த ஜீவன் இல்லைன்னு நினைச்சிட்டா எனக்கு பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை. அப்ப நான் ஜீவன் இல்லைன்னு நினைச்சிட்டா இந்த ஜீவனுக்கு தான் இந்த உடம்பும் எனக்கு கிடையாது. உண்மையில இது பஞ்சபூதத்தினால் ஆனது. இந்த ஜீவனும் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனம், புத்தி, இது எல்லாமே கூட 3 குணத்தினால் ஆனது தானே. 3 குணத்திலையும் அந்த 5 பூதங்களாலையும் இதெல்லாம் வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம் நம்ம. 8வது அத்தியாயத்தெல்லாம் பார்த்தோம் பாருங்க. என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, பூமி ராப்போ நலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இதீயமே பின்னா பிரகிருதி அஷ்டதான்லாம் சொல்லியிருப்பார். அந்த பஞ்சமகா பூதங்கள், அதுக்கப்புறமா மனம், அப்புறம் புத்தி, இதெல்லாம் என்னோட தாழ்ந்த பிரகிருதி, இதெல்லாம் ஜடம். இதுக்கு மேல ஜீவபூதம், அதுக்கு மேல நான், எல்லாத்துக்கும் அப்பாற்பதான். அப்படி அடுத்தடுத்த பாடல எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு லெவலோட நின்று போயிடக்கூடாது. எது முடிந்த முடிவோ, எது பூரணமோ அந்த பூரணத்துல போய் நம்ம ஐக்கியமாகும். அதனால நமக்கும் கூட இந்த ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நம்ம எவ்வளவுதான் எல்லாம் இப்ப நானும் சொன்னாலும் நீங்களும் கேட்டாலும் நம்மளும் திரும்ப இதைதான் யோசிச்சுட்டு இருப்போம். இது பாவம், இது புண்ணியம், இது அப்படி, இது அப்படி. நானும் அப்படித்தான் யோசிப்பேன், நானும் அப்படித்தான் பேசுவேன் இல்லையா? எல்லாரும் அப்படிதான். ஆனா நமக்கு உள்ளுக்குள்ள இந்த ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். நம்ம இன்னும் பக்குவப்படணும், இன்னும் அந்த நிலையை போய் அடையணும்.
இதெல்லாம் கூட மாறக்கூடியதுதான். ஏன்னா இதெல்லாம் நீங்க என்னதான் புண்ணியம்னு ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கும் அந்த புண்ணியத்துக்கும் பிறந்தாகணும். எவ்வளவுதான் நீங்க புண்ணியத்து மேல புண்ணியம் பண்ணா கூட தர்மம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தா கூட தர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பிறந்தாகணும். ஏன்னா அது ரெண்டும் ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் போல, தர்மம் அதர்மம் அல்லது பாபம் புண்ணியம் அப்படிங்கிறது. அப்ப அந்த நாணயத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தர்மம்ன்றது அந்த நாணயத்தினோட ஒரு பக்கம் பிரிண்ட் பண்ணதுன்னா அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த பக்கமும் இருக்கே, அப்பதானே அது செல்லும்ன்றாங்க. அப்ப இந்த உலகத்துல எப்படி ஒரு கேஷ் பணம் செல்லுபடியாகிறது, ரெண்டு பக்கமும் பிரிண்ட் ஆனாதான் செல்லுபடியாகுது. ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் ஆனா செல்லுபடியாகாது. அது மாதிரி நீங்க புண்ணியம் மட்டும் செஞ்சுட்டு இருந்தா கூட இந்த உலகத்துக்கு நீங்க தொடர்பு இல்லாதவங்க ஆயிடுவீங்க, சொர்க்கம் போயிடுவீங்க. பாபத்தை மட்டும் செஞ்சிருந்தாலும் இந்த உலகத்துக்கு தொடர்பு இல்லாத ஆயிடுவீங்க, நரகத்துக்கு போயிடுவீங்க. பாபமும் புண்ணியம் சேர்த்து பண்ணியிருந்தா இந்த உலகத்துக்கு வருவீங்க, ரெண்டு பக்கம் பிரிண்ட் பண்ண ரூபா போல. ஆனால் இந்த ரூபா வச்சுட்டு இறைவன் அடைய முடியாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லையாங்குன்னார் திருவள்ளுவர். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது, அருள் இல்லைன்னா அவ்வுலகத்துல வாழ முடியாது. அப்ப அருள்ன்றது என்னன்னா பகவான் கொடுக்குற ஞானம் தான் அருள். அந்த ஞானத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னாக்கா பகவானோட தான் போயிடுவீங்க. ஆனா இந்த பாட்டுக்கு ஆழமான பொருள் எடுத்துக்கங்க. இந்த பாட்டுக்கான ஆழமான பொருள் என்னன்னாக்கா, யார் ஒருத்தர் ஆத்மானம் கர்த்தா, அதாவது இந்த ஆத்மாவை கர்த்தான்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ன்ற இந்த உடலே சத்தியம் நினைச்சுக்கிட்ட மாதிரி தேகாபிமானம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த உடம்பு தான் ஆத்மான்னு நினைக்கிறாங்க, இதுதான் செய்யறதுன்னு நினைக்கிறாங்க, இந்த உடல்ல தான் நான் செய்யறேன் நான் பலன் அனுபவிக்கிறேன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அதுக்கு மேல இந்த உடல் மூலமா செய்யறதுக்கு உள்ளுக்குள்ள நான்ற ஜீவன் இருக்கு, ஜீவன் தான் செய்த தவிர உடம்பு அதுக்கு ஒரு கருவி தான். ஜீவன் இந்த மனம் புத்திலாம், அந்த மனம் புத்தி தான் இந்த உடம்பை கருவியா பயன்படுத்திட்டு எல்லாத்தையும் செய்யுது. அதனால இந்த உடம்பை விட ஜீவன் உயர்ந்தது, இந்த உடம்பு அழிஞ்சிரும் ஆனா ஜீவன் அழியாது அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஜீவனுக்கு பிறப்பிறப்பெல்லாம் இருக்கு, இந்த உடம்பு பிறக்கும் இறக்கும், இதுக்கு அப்பாற்பட்டது ஜீவன், இவ்வளவுலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, இந்த ஜீவனை விட அந்த ஜீவன் இறைவனோடதுதான். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனன்ற 15வது அத்தியாயத்துல என்னோட அம்சம் தான் இந்த உலகத்துல ஜீவனாக இருக்கிறதுனாக்கா, அம்சம்ன்றது பூர்ணத்தோட கலந்துடணும். ஒரு அம்சமா இருக்கிறது, ஒரு லட்டுல இருந்து ஒரே ஒரு பூந்தி எடுத்துட்டு வந்தா அந்த லட்டு சொல்லுது இந்த பூந்தி எங்கிட்ட இருந்து வந்ததுதான் அப்படின்னு. அந்த ஒரு பூந்தியை திரும்ப அதுலயே எடுத்து ஒட்டிட்டீங்கன்னா அது முழுமையான லட்டாயிடும். ஆனா வேத மந்தத்துல வேற மாதிரி சொல்லுது, ஏற்கனவே அது பூர்ணம் தான், நீங்க எடுத்தது உங்களோட கற்பனை தான், எடுத்ததான் நினைச்சுக்கிட்டா கூட அது பூர்ணமா தான் இருக்குன்னு. நம்ம தனியா வந்துட்டோம், நம்ம பாப புண்ணியத்தை அனுபவிக்கிறோம், எல்லாம் என் தலையெழுத்து அப்படி இப்படி நினைச்சா கூட நம்ம கடவுள் தானது. ஏன்னா நீ உண்மையை தெரியலன்னா மட்டும் உண்மை இல்லாம போயிடுமா. எனக்கு கண்ணுக்கு சூரியன் தெரியல, எனக்கு கண்ணு தெரியாது, அதனால கண்ணுக்கு சூரியன் தெரியல, அதனால சூரியன் இல்லாம போயிடுமே. என்ன உனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நம்பனாலும் நம்பலனாலும் சூரியன் இருக்காருன்றதுதான் சத்தியம். சத்தியத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையா, நம்புறீங்களா நம்பலையா, உண்மையா பொய்யான்னு பேசுறதுக்கு விஷயமே கிடையாது. சத்தியம்னா சத்தியம்தான், அதுக்கு அடுத்த விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இங்க ஆத்மான்றது நான் ஆத்மஸ்வரூபம், அயமாத்மா பிரம்ம, இந்த ஆத்மா தான் பிரம்மம். அப்போ தத்துவமசி அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிலாம் சொல்ற வேத மந்திரங்களோட மகா வாக்கியங்களோட அர்த்தம் என்னன்னாக்கா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பக்குவப்பட்டு, அதனாலதான் அக்கிருத புத்தித்வாத்தை நம்ம என்ன இருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஜீவபாவத்துல இருந்து பக்குவப்பட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு உணரும். அது உள்ளுக்குள்ள நம்முடைய உணர்வு மயமா கலக்கிறதுக்கு முன்னாடி மந்திரமா சொல்லிட்டு இருக்கிறோம், பாவனையில தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு மேல என்ன ஆகணும்னா என்னுடைய மூச்சு காற்றா ஆயிடணும், அது என்னுடைய உயிரா மாறிடணும், அது நான் அது அதுவா ஆயிடணும். அப்ப அந்த நான்றதும் போயிடும், அகம்ன்றது போயிடும், அஸ்மின்றது போயிடும், பிரம்மம் மட்டுமே சத்தியமானது. அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னா நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னா, அகம் அப்படிங்கிறத அந்த நான் அப்படிங்கிறதும் போயிடும், அஸ்மின்னா இருக்கிறேன்றதும் போயிடும். அப்ப பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி தூங்க போறேன் அப்படின்னும் போது தூங்குறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன், அப்புறம் தூங்கிட்டேன் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும்போது சொல்ல மாட்டோம், தூங்கிட்டோம்னா தூங்கிட்டோம் அவ்வளவுதான். அந்த எண்ணம் எல்லாம் போயிடுது, தூக்க மயமாயிட்டோம். தூக்க மயமாயிட்டும் போது அந்த நான்றதே கிடையாது. அந்த இடத்துல நான் தூங்க போறேன் அப்படின்னா நான் இருக்கேன், அடுத்து செய்ய போறேன்றதுனால அந்த செயல் இருக்கு, அந்த தூங்குதல்ன்றது அந்த செயல், நான் இதை செய்ய போறேன்ற, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு. அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நானும் போயிடும், போகிறேன்றதும் போயிடும், தூக்கம் மட்டும்தான் இருக்கும். தூங்குறேன்னு கூட சொல்ல முடியாது, தூக்கம் மட்டும்தான் இருக்கும். அந்த நிலை தினம் தினம் எப்படி சத்தியமாகிறதோ, தூக்கம்ன்றது நமக்கு எப்படி சத்தியமாகிறதோ அந்த மாதிரி பிரம்மம்ன்றதுதான் சத்தியம்.
அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நான் பிரம்மத்தை அடைய போகிறேன், ஏற்கனவே பிரம்மமயமா தான் இருக்கிறோம், நான் இப்படி பிரம்மமாக போறேன், முயற்சி பண்ணி நான் பிரம்மமாக உணர போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஆயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது ரொம்ப அழகான பாடல், ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் இருந்ததுனால நிறைய நேரம் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற கருத்தை வச்சுட்டு. அதனால இங்க எப்படி சொல்லிட்டாருனாக்கா, தத்ரை வம்சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயக அகிருத புத்தித்வாத் பஷ்யதி அகிருத புத்தித்வாத், அவன் பக்குவப்படாத புத்தினால அப்படி காண்கின்றான். நச பஷ்யதி துர்மதிஹி, அந்த துர்மதியா இருக்கிறதுனால அவன் இதை காண்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த அளவோடு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேரம் கடந்து விட்டது, நிறைய நேரம் கடந்துருச்சு. சரி, நம்ம இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அடுத்த பாடல்லாம் ரொம்ப அழகழகான, அதாவது அதனால்தான் ஆதிசங்கர் சொன்னார் பஜகோவிந்தத்துல, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியதே தசி எமேன சர்ச்சா. ஒரே ஒரு பாட்டாவது அர்த்தம் தெரிஞ்சு அதை புத்திக்குள்ள ஏத்திக்கிட்டு அதை உள்ளுக்குள்ள உணர்வு மயமாக்கிட்டோம்னாக்கா யமனோடு சர்ச்சை இல்லை. இந்த ஜீவனுக்கும் யமனுக்கும் தானே சர்ச்சையே வருது. நான் தான் ஜீவனே இல்லையே, நான் ஜீவன் இல்லைன்னா அங்க யமனும் இல்லை, சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை, எதுவும் இல்லை, யமனே கிடையாது, எதுவுமே கிடையாது அங்க. ரெண்டாவதே ஒண்ணு கிடையாது, எனக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது, என்ன தவிர எதுவுமே கிடையாது, நானே தான் எல்லாமா இருக்கிறேன், நானே தான் எல்லாமா இருக்கிறேன்றத உணர்ந்துட்டோம்னாக்கா அந்த நான்றதும் போயிடும், எல்லான்றதும் போயிடும். அததான் சொல்லுவாங்க. இறைவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் சர்வஜ்ஞா சர்வசக்திமான் சர்வாந்தரியாமி எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அல்பசக்தி அல்பஜ்ஞா அல்பசக்திமான் அல்பாந்தரியாமி எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு எல்லாம் குறைவு குறைவு குறைவு, அவருக்கு எல்லாம் நிறைவு 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 எல்லாம்னு. அப்ப அந்த எல்லாம்ன்றதையும் எடுத்துடணும், சர்வம்ன்றதெல்லாம் இங்க அல்பம்ன்றதெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் அந்த சக்திமான் சர்வஜ்ஞா அதெல்லாம் சொல்றேன் இல்லைங்களா, அதுல இருந்து அந்த மான சக்தி அதெல்லாம் அது எல்லாத்தையும் நீக்கிட்டோம்னாக்கா கடைசியில அங்க என்ன இருக்கும்னாக்கா எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சக்திமான் அப்படின்றது சக்தி இருக்கும். அதே மாதிரி சர்வஜ்ஞா அப்படின்னா அந்த ஞானம் இருக்கும். அப்புறம் சர்வ வியாபி அப்படின்னா வியாபகம் அப்படின்றது இருக்கும். அந்த நடுவுல இருக்கிறது மட்டும் இருக்கும், இந்த சைட்ல அந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் போயிடும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அவருக்கும் ஒன்னேதான். ஏன்னா அதுதானே நமக்கு அல்பம்ன்றது நம்மளை பிரிக்குது கடவுள்கிட்ட, சர்வம்ன்றது நம்மளை விட்டு கடவுளை பிரிக்குது. இதெல்லாம் இந்த ரெண்டுத்தையும் விட்டுறணும். சர்வமும் இல்லை அல்பமும் இல்லை, இருக்கிறது ஒண்ணுதான், அது ரெண்டாவது இல்லை. ஓகே. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். हरि ओम. नमस्कार स्वामी जी. हरि ओम இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் சுவாமிஜி. தேங்க்யூ. ஹரி ஓம். சரி, எல்லாரும் ஹரி ஓம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ. हरि ओम स्वामी जी. ஹரி ஓம் स्वामी. ஹரி ஓம்மா. ஹரி ஓம். ரொம்ப தத்துவமா போயிருந்தாலும் அதை உள்வாங்க பாருங்க எல்லாரும். தேங்க்யூ. ஹரி ஓம். ஹரி ஓம். கட் பண்ணிக்கோங்க ஜி. தேங்க்யூ. ஹரி ஓம். இவங்களுக்கு 1.5 மணி நேரம், ஆக்சுவலா 1.25 மணி நேரம், ஆனா சில டைம் 1.5 மணி நேரம் ஆயிடுது, டைமே பார்க்கல.